예, 오늘 오전에는 그 함께 할 때 복을 받는 부분에 대해서 말씀을 드렸습니다. இந்த பகுதியில் இப்போ சபையோடு சேர்ந்து நம்ம அனைத்து வேலைகளை செய்யும் பொழுது அதற்கான இந்த ஆசீர்வாதம் இந்த பரிசுகளை பற்றி நம்ம பேச போகிறோம். 저는 성경을 보면서 가끔 그런 생각을 해봅니다. இந்த வேதாகமத்தை பார்க்கும்போது சில நேரத்தில் எனக்கு இப்பேற்பட்ட யோசனைகள் வரும். 롯이 아브라함과 끝까지 함께 했더라면 லோத்து ஒருவேளை ஆபிரகாமோட கடைசி வரைக்கும் சேர்ந்து போயிருந்திருந்தார்னா 롯이 얼마나 큰 복을 받았을까? லோத்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றிருப்பார். 두 딸들이 얼마나 복되게 살았을까? அவருடைய இரண்டு மகள்களும் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்பாங்க. 그런데 소돔과 고모라 성에서 사는 동안에 ஆனா அந்த சோதம் குமோராவெல்லாம் அவங்க வாழ்கிற வரைக்கும் 롯의 두 딸들이 세상의 도리는 배웠지만 இந்த லோத்துடைய ரெண்டு மகள்களும் இந்த உலகத்தினுடைய கோட்பாடு எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்கொண்டிருந்தாலும் 믿음 안에서 배워야 될 하나님의 뜻은 배우지를 못했던 겁니다. விசுவாசத்திற்குள்ளாக கற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய சித்தத்தை அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. 세상의 도리를 쫓아서 남편을 찾을 생각만 했는데 இந்த உலகத்தினுடைய கோட்பாடை பின்பற்றி கணவரை தேட வேண்டும் என்று அதையே நாடி சென்றார்கள். 그때 만약에 아브라함을 생각할 수 있었더라면 ஆனால் அந்த நேரம் ஒருவேளை அவங்க ஆபிரகாமை பத்தி யோசிச்சிருந்தாங்கன்னா 아브라함에게는 길리움을 받은 318명의 청년들이 있었거든요. ஆபிரகாம் கிட்ட 318 வீரர்கள் பயிற்சி எடுத்த வீரர்கள் இருந்தாங்க. 아브라함을 한 번만 기억을 해서 ஆபிரகாமை ஒரு தடவையாவது அவங்க யோசிச்சு 그 아브라함에게 갈 수만 있었다면 அந்த ஆபிரகாம் கிட்ட அவங்க போக மாத்திரம் முடிஞ்சிருந்ததுன்னா 비록 그들이 모든 것을 잃어버렸을지라도 எல்லா காரியங்களும் இப்ப இழந்து போக நேரிட்டாலும் 아브라함으로부터 복을 함께 받고 ஆபிரகாம் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவரோட சேர்ந்த ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. 또 두 딸의 남편 될 사람들이 거기 있지 않았겠습니까? அந்த ரெண்டு மகள்களுக்காக கணவர்களும் ஆபிரகாம் கிட்ட இருந்திருப்பாங்களா இருந்திருக்க மாட்டாங்களா? 그런데 왜 그들의 마음속에 아브라함을 기억하지 못했는가? ஆனாலும் ஏன் அவங்களுடைய உள்ளத்துல ஆபிரகாமை பற்றி அவங்க யோசித்து கூட பார்க்கல? 너무 안타까운 겁니다. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். 그들이 아브라함을 기억해서 그로 갈 수만 있. அவங்க ஆபிரகாமை பற்றி யோசித்து அந்த இடத்துக்கு போயிருந்தா மாத்திரம் 그러면 아버지를 통해서 암몬과 모압이라고 하는 자손들은 안 나왔을 텐데. 예. 만약에 그렇다면 아버지를 통해서 씨를 얻는 일들이 없었을 텐데. ஒருவேளை அந்த மாதிரி செய்திருந்தாங்கன்னா தன்னுடைய சொந்த தகப்பனார் லோத்தின் மூலமாக வித்த பெற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. 두 딸들의 후손들이 영원히 저주를 받는 일은 없지 않았겠습니까? அந்த ரெண்டு மகள்களுடைய அந்த சந்ததியும் நித்தியமா சாபத்தை பெறக்கூடிய அந்த சம்பவம் நேரிட்டு இருக்காது இல்லையா? 그런데 아브라함을 기억하지 못했던 그거 하나 때문에 ஆனால் ஆபிரகாம் நினைத்து பார்க்க முடியாத அந்த ஒரே ஒரு காரியத்தை நிமித்தமாக 결국 아버지와 함께 동침해서 자녀를 낳는 일을 해야 됐고 கடைசியில அவங்க சொந்த தகப்பனாரோடய சேர்ந்து அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு சூழல். 그 자녀들이 하나님 앞에서 영원히 저주를 받는 걸 보았습니다. ஆனா பிறந்த பிள்ளைகளோ கர்த்தருக்கு முன்பதாக நித்திய காலமாக சாபத்தை பெற்ற இந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம். 아브라함을 생각하지 못한 그 지혜가 없었기 때문에 그래요. ஆபிரகாமை பற்றி யோசித்து பார்க்க முடியாத அந்த ஞானத்தினுடைய குறைபாடு நிமித்தமாக நேரிட்ட சம்பவங்களே இது. 여러분 금이나 은이나 보석 같은 마음이 상을 받는다고 그랬죠. பிரியமானவர்களே, பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்கள் போன்ற இந்த இதயம் பரிசை பெறும் என்று நாம் பேசினோம் இல்லையா? 이제 그 가치에 대해서 좀 생각을 해보겠습니다. அந்த பரிசுக்கு உண்டான மதிப்பை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். 혹시 여러분들 손에 보석 같은 거 끼고 있습니까? உங்க கையில யாராவது இப்ப இந்த விலையேறப்பட்ட இந்த கற்களை இல்ல தங்கத்தை யாராவது போட்டிருக்கீங்களா? 예, 보석이 어떻게 만들어지는지 아세요? இப்ப இதை எல்லாத்தையுமே எப்படி உருவாக்குகிறாங்கன்னு தெரியுங்களா? 그냥 사주니까 갖다 끼기만 했어요? சும்மா அது தங்க வளையல் தங்கன்றதுனால அதெல்லாம் நம்ம அப்படியே நேரடியாக போட்டுக்கிறோமா? 제가 한 번은 미얀마에 초청을 받아서 갔습니다. ஒரு முறை மியான்மர்ல இருந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப நாங்க அங்க போயிருந்தோம். 미얀마에서 이런 수양회를 마치고 하루 시내 구경을 시켜준다고 해서 갔어요. ஒரு முறை மியான்மர்ல இருந்து ரிட்ரீட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் இந்த சுற்றுவட்டாரத்தை நாங்க காண்பிக்கிறோம்னு எங்களை வெளியில ஒரு டூர் மாதிரி கூட்டிட்டு போனாங்க. 그 시내에 갔는데 옥으로 만든 그 장식품을 파는 데가 있었습니다. 옥. 제이드 뭐예요? 옥 몰라요? 옥? 예. 옥반지. 옥. ஜேட் ரிங் அப்படின்ற ஒரு மோதிரத்தை விற்கக்கூடிய அந்த ஒரு கடை அங்க இருந்தது. 우리 형제가 옥을 사본 적이 없어서 그래요. இவருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கினதே கிடையாது, அதனால தெரியாது, மன்னிக்கவும். 이 옥은 여자들이 좋아하는 거잖아요. இது பெண்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்க.
그래서 제가 이제 그 가게를 들어가서 둘러봤어요. அதனால அந்த கடைக்குள்ள போயிட்டு நான் அதை சோதிச்சு பார்க்கறேன். 앞에 이렇게 옥 반지도 있고 그 다음에 요 저기 그 목걸이도 있고 많이 있었습니다. இந்த கடைக்குள்ள இந்த வளையல் போன்றதோ இருந்து இந்த கழுத்துல போடுற செயின் மாதிரியும் இந்த மாதிரி நிறைய வகையான பொருட்கள் வைத்திருந்தாங்க. 뒷줄에 있는 그 진열대에는 아무것도 없는 거예요. இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடை இந்த வரிசையில நான் பார்க்கறேன் ஒண்ணுமே இல்லை. 여기는 왜 이렇게 비워놨어요? ஏன் இங்க நீங்க இப்ப எம்டியா வச்சிருக்கீங்கன்னு நான் கேட்டேன். 거기 있는 물건들은 금고에 들었대요. அங்க இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே தங்கத்தினால செய்யப்பட்டது. 너무 비싼 거라서 앞에 못 꺼내 놓는데요. ரொம்ப விலை அதிகம்ன்றதுனால எங்க முன்னாடி நாங்க அதை வைக்க முடியாது, பின்னாடி தான் வைக்க முடியும்ன்றாங்க. 아이 그게 비싸면 얼마나 비쌀라고. அது அவ்வளவு விலை அதிகம்னா கூட எவ்வளவு விலை அதிகம். 그런데 아니에요. அந்த மாதிரிலாம் விலை எல்லாம் சொல்ல முடியாதுங்க. 여러분 보석을 만들기 전에 원석이라고 하는 게 있어요. பிரியமானவர்களே, இப்ப இந்த விலையிடப்பட்ட அந்த பொருட்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் ஒரு கற்களாக அந்த ஸ்டோன் போல அது இருக்குது முதல்ல. 지금 여러분들이 보고 있는 이 돌멩이가 이게 원석이에요. இப்ப நீங்க பாக்குற இந்த கற்கள் தான் வந்து அந்த ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 다시 말하면 이 옥이 있는 데서 그냥 캐서 갖고 온 거예요. இப்ப இந்த கற்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து அதை உடைச்சி தனியா எடுத்துட்டு வருவாங்க. 그런데 제가 이제 비싸게 옥 반지나 옥구슬은 못 사오고 ஆனா இந்த விலையிடப்பட்ட இந்த மோதிரமோ செயினையோ என்னால வாங்க முடியல. 저게 하나가 이 주먹만 해요. இந்த ஒரு கல் வந்து நம்முடைய கை இந்த அளவுக்கு சமம் இருக்கும். 그래서 이제 이걸 하나 사와야 되겠다 싶어가지고 샀어요. இது ஒரு கல் மாத்திரம் நான் வாங்கணும்னு நினைச்சு நான் இதை வாங்கினேன். 여러분 이게 가격이 얼마 정도 될 것 같아요? இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 예? எவ்வளோ? 가격이 얼마 정도 같아요? இந்த பொருள் இருக்கு இல்லைங்களா, இப்ப படத்துல நீங்க பாக்குறது எவ்வளவு விலை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தோராயமா? 그냥 편안하게 얘기해 보세요. தோராயமா எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணாலும் நீங்க சொல்லுங்க. 500달러. 이 원석은 왼쪽 게 1달러고 오른쪽 게 5달러예요. இந்த லெஃப்ட்ல இருக்கிறது வந்து $1ங்க, வலது பக்கத்துல இருக்கிறது $5. 근데 어떤 게 비쌀 것 같아요? எது இப்ப விலை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 오른쪽에 있는 거. 이게 더 비쌀 것 같잖아요. இது பார்க்கிறதுக்கு இன்னும் விலை அதிக மாறி தெரியலாம். 그런데 이건 1달러고 이건 5달러예요. ஆனா இது $1, அதனுடைய மதிப்பு $5. 차이가 뭐냐? என்ன வித்தியாசம்? 차이가 뭐냐면 요걸 뒤집어 보니까 면을 잘라 가지고 깨끗하게 이렇게 그 연마를 해놨어요. என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இது பின்புறமாக அந்த கற்களை வெட்டி அது ரொம்ப அதை ஸ்மூத் ஆக்கியிருக்காங்க. 그러니까 잘라 가지고 다듬어 놓은 가격이 4달러라는 거죠. இப்ப வெட்டி அதை அந்த மாதிரி இப்ப மென்மைப்படுத்தினாங்கன்னா அதனுடைய விலை $5. 원래는 똑같은 1달러여야 되는데 ரெண்டுமே $1 மதிப்புள்ள இந்த கற்கள் தான். 한쪽을 깨끗하게 다듬어 놓은 그 가치가 4달러가 더 들어간 거예요. ஆனா ஒரு பக்கத்தை இப்ப இதை வெட்டி அவங்க மென்மைப்படுத்துறதுக்காக $4 சேர்த்து அதை விற்கிறாங்க. 무슨 이야기냐? என்ன அர்த்தம்னா 가공을 하면은 그만큼 가치가 높아진다 이 말이에요. இப்ப அதை மென்மைப்படுத்தினாங்கன்னா அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பும் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். 자, 요 옥을 가지고 저렇게 반지를 만듭니다. இந்த கற்களை வச்சுதான் இந்த மாதிரி மோதிரத்தை உருவாக்குறாங்க. 우리 여자분들이 이런 건 안 들고 다니죠. இப்ப பெண்கள் வந்து இந்த மாதிரி யாரும் இப்ப போட்டு நடக்கிறது இல்லை தானே. 이런 건 갖다 줘도 안 가져가요. இந்த மாதிரி விஷயத்தை நாங்க எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. 이런 거 갖다 주면 어쩔까요? இது நம்ம கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? 이런 걸 여자분들한테 갖다 주면 어떨까요? இதை வந்து பெண்கள் கிட்ட நம்ம போய் கொடுத்தோம்னா அவங்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்கும்? 행복합니다. 예. 사랑받는 남자가 되죠. இப்ப அந்த கணவர் அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த ஆண் அதுக்கப்புறம் அந்த பெண் நேசிக்க ஆரம்பிச்சுறாங்க. யார் கொடுக்குறாங்களோ அவங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 우리 형제님들 어떻게 하면 저 여자분들에게 사랑받는지 아십니까? எப்படி என்ன பண்ணா இப்ப பெண்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு தெரியுமா ஆண்களே? 이런 거 하루에 한 개씩만 갖다 주면 돼요. இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். 아마 재정이 잘 안 되겠지만. ஒருவேளை அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதார வசதி இருக்காது. 자, 그러면 요건 1달러인데 요렇게 가공이 되면은 굉장히 많은 가치가 올라가잖아요. இது $1 மதிப்பு. ஆனா அந்த அளவுக்கு அது இப்ப அதை மென்மைப்படுத்தி உருவாக்குனாங்கன்னா அதனுடைய மதிப்பு அதிகரிக்குது. 원래에 있던 가치보다 더하여진 겁니다. முன்னாடி இருந்த அந்த மதிப்பை காட்டிலும் இன்னும் அதிகமா அதுக்கு இப்ப சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். 그 가치는
그 가치는 이 돌멩이 겁니까? 아니면 이걸 만들어준 사람 겁니까? ஆனா அந்த மதிப்பு இந்த கற்களுக்கு சொந்தமாகுமா இல்ல அதை உருவாக்கி கொடுத்த அந்த மனிதனுக்கு சொந்தமாகுமா? 그 만들어진 사람에게. 그렇지요. 만들어준 사람의 가치입니다. ஆமா, அதை உருவாக்கி கொடுத்த அந்த மனுஷனுக்கு தான் அந்த மதிப்பு சொந்தமாகும். 옛날에 그 한국에 그림을 아주 잘 그리는 분이 있었어요. பல நாட்களுக்கு முன்பதாக தென்கொரியால இந்த படத்தை ரொம்ப நல்லா வரைகிறவர் இருந்தார். 굉장히 유명한 화가였습니다. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ஓவியர். 이 사람이 이제 술 먹으러 술집에 갔어요. ஒரு நாள் இந்த நபர் மதுபானத்தை அருந்துவதற்காக இந்த ஒயின் ஷாப்புக்கு போறார். 술을 한참 마시고 있는데 ஒரு மதுபானத்தை அருந்திட்டு அவர் அங்க இருக்கார். 그 집에 아가씨가 부채를 하나 가져왔어요. அந்த நேரத்துல அந்த வீட்டு பெண் வந்து இப்போ ஒரு பூச்சை ஃபேன் அந்த ஃபேன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபேனை வந்து கையில எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். 이렇게 이제 접었다가 폈다 하는 부채가 있거든요. இப்போ நீங்க பாத்துருக்கீங்களா, கையில இப்ப திறந்து மூடுகிற அந்த கை விசிறி. 그 부채를 갖고 와서 여기다가 그림을 하나 그려달라고 그랬어요. அந்த கை விசிறி எடுத்துட்டு வந்து நீங்க இதுல எனக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சு கொடுங்கன்னு கேக்குறான். 그 부채는 시장에서 아주 싸게 주고 사는 거예요. இந்த ஓவியத்தை இந்த கை விசிறிய வந்து மார்க்கெட்ல ரொம்ப சீப்பா வாங்கியிருக்கான். 1달러에 2개짜리. $1க்கு 2 இது வாங்கியிருக்கான். 그런데 그걸 갖다가 거기다가 그림을 하나 그려달라고 그랬어요. ஆனா இந்த ஃபேனை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட தயவு செஞ்சு எனக்கு ஒரு படத்தை வரைஞ்சு கொடுங்கன்னு கேக்குறான். 그 화가가 술을 먹다가 거기다가 꽃을 하나 그려줬어요. அந்த ஓவியர் என்ன பண்ணாருன்னா மதுபான போதையிலே அங்க வந்து ஒரு அழகான பூவை வரைஞ்சு கொடுக்குறார். 그리고 자기 이름을 썼어요. அப்புறம் அவரோட பேர் அதுல எழுதுறார். 여러분 그때부터 그 부채의 가치는 얼마가 되는지 아십니까? பிரியமானவர்களே, அது முதற்கொண்டு அந்த கைவிசினுடைய மதிப்பு எவ்வளவு ஆச்சுன்னு தெரியுங்களா? 그건 1000달러가 넘어요. $1000 தாண்டிருச்சு. 누가 거기에다가 손을 댔느냐에 따라서 가치가 달라지는 것입니다. யாரு அவருடைய கையை அதுல வைக்கிறாங்களோ அதை பொறுத்து அவருடைய மதிப்பு மாறுது. 내가 거기다 그림 그리면 낙서밖에 안 돼요. நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு படத்தை வரைச்சேன்னா அது சும்மா இந்த செவர்ல கிறுக்கிறது மாதிரி, இந்த கிராஃபிட்டி மாதிரி தான். 그런데 아주 유명한 화가가 그림 그리고 이름을 딱 쓰는 순간 그 가치는 굉장히 높게 뛰는 거예요. ஆனா பிரபலமான ஓவியர் இப்ப அதுல படம் வரைஞ்சார்னா அதனுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாக அதிகரிக்கப்படுது. 원래 부채는 2개에 1달러지만 இந்த கைவிசிறிக்கான அந்த மதிப்பு $1க்கு 2 ஃபேன். 그 사람이 그림 하나 그리고 이름 딱 썼는데 1000달러가 넘어가는 거예요. ஆனா அந்த ஓவியர் அதுல ஒரு படத்தை வரைஞ்சு இப்ப அவருடைய கையெழுத்து போட்டதுனால $1000க்கு தாண்டி அதனுடைய மதிப்பு அதிகரிக்குது. 그건 부채의 가치입니까? 그림을 그려준 사람의 가치입니까? அந்த கைவிசிறியுடைய மதிப்புங்களா இல்ல அதை வரைஞ்ச அந்த ஓவியருடைய மதிப்பா? 확실하죠? நிச்சயமா உங்களால சொல்ல முடியும் இல்லைங்களா? 예, 그건 누군가가 그림을 그려준 사람의 가치인 것입니다. யாரு எப்படி அந்த படத்தை வரைகிறாங்களோ அந்த மனிதருடைய மதிப்பு தான் அதுக்கு அந்த விலையை கூட்டுது. 부채가 자기가 비싸게 팔렸다고 그래가지고 아 내가 원래부터 비싼 부채야 그러면 안 되는 거예요. இப்போ இந்த கைவிசிறி வந்து சுயமா நான் இன்னிலிருந்து விலை அதிகமா நான் விற்கப்படுறேன் அதனால நான் எக்ஸ்பென்சிவான இந்த மின் விசிறின்னு அது கைவிசிறின்னு அது சுயமா சொல்ல முடியாது. 만약 그러면 정신없는 부채가 되는 거죠. அந்த மாதிரி அது சொல்லுச்சுன்னா அது சுயநிலையை இழந்த கைவிசிறி. 이렇게 이제 그 옥을 가지고 옥 가락지를 만들고 밑에 있는 건 그 황후의 도장입니다. 도장. இப்போ உதாரணத்துக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு வளையல், ரெண்டாவது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த சீல் அடிப்பாங்களா, சீல் அடிக்கிறது. 아까 그거는 1달러짜리지만 இதுக்கு முன்னாடி அந்த $1 மதிப்பு அந்த கல்லு நாம பார்த்தோம். 요 가락지를 만들든지 황후의 도장을 만들었을 때는 그 가치가 얼마나 되겠어요? ஆனா இப்போ இந்த வளையலையோ இல்ல இந்த சீலையோ அவங்க உருவாக்கும் போது அதனுடைய மதிப்பு எவ்வளவாக இருக்கும்? 자, 그 옥을 가지고 이렇게 가락지를 만들었는데 요 가격표가 있어요. இப்போ ஒவ்வொரு பொருளையுமே எப்படி உருவாக்குறாங்களோ அதுக்கு பொறுத்து தான் அந்த விலையும் இங்க இருக்குது. 이게 실제 파는 가격이에요. உண்மையாகவே விற்கப்பட்ட விலையை நான் இங்க எழுதியிருக்கிறேன். 한국 돈으로 요 위에 있는 건 44,000원짜리고 தென்கொரிய விலையின் மதிப்புல பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு $45. 밑에 있는 건 126,000원짜리고 கீழே இருக்கிறது வந்து $127. 아 이건 93만 원짜리네. அது $982. 그 여기 인도 돈으로 한번 따져줘 봐요. 예. 달러로 일단 얘기했어요. 인도 돈으로 계산이. 이건 굉장히 싸요.
இதுதான் இருக்கிறதுலே சீப்பானது. 44,000원이니까 몇 루피나 되네? 2,500 루피요. 2,500 ரூபாய் இந்திய ரூபாயில முதல்ல இருக்கிறது. 그러면 요거는 126,000원짜리인데 கீழே இருக்கிறது வந்து 7,700 ரூபாய். 요거는 93만 원. அப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து 56,000 ரூபாய். 저 남자분들은 별로 관심 없는 것 같은데 여자분들 ஆண்களுக்கு இதை பத்தி அவ்வளவு அக்கறை இல்லைன்னு நினைக்கிறேன். பெண்கள் நீங்க இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? 똑같은 옥을 가지고 만들었는데 가격이 굉장히 다르지요. அதே வெளியேறப்பட்ட கல் மூலமா தான் இதை உருவாக்கி இருக்காங்க. ஆனா ஒவ்வொன்றுடைய மதிப்பும் வித்தியாசமானது. 누가 어떻게 만들었느냐에 따라서 가격이 달라지는 겁니다. யார் இதை எப்படி உருவாக்கி இருக்காங்களோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பும் வித்தியாசமா இருக்குது. 이건 가격이 조금 더 비싼 것 같아요. அதோட விலை இன்னும் கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். 이건 더 비싼 것 같은데. இது அதுக்கும் மேலே அதிகம். 자, 처음에 볼 때는 그냥 옥 한 덩어리였어요. ஆரம்பத்துல நீங்க பார்க்கும்போது சும்மா ஒரு சின்ன கல் மாதிரி தான் இருந்தது. 1달러. $1 மதிப்பு. 그런데 이게 누구 손에 붙들려서 어떻게 가공되느냐에 따라서 가치가 달라지는 거예요. ஆனா யாருடைய கையில் அது இருந்து யாருனால அது எப்படி வடிவமைக்கப்படுதோ அதை பொறுத்து அதனுடைய விலையும் நியமிக்கப்படுது. 이 가치는 원래 자기 게 아니고 더하여진 겁니다. இந்த மதிப்பு வந்து அதனுடையது கிடையாது, அதோட கூட்டப்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். 자, 요걸 보고 다이아몬드 원석이라고 그래요. இதை நம்ம பார்த்து இந்த டைமண்டுடைய இந்த ஸ்டோன் டைமண்ட் ஸ்டோன்னு சொல்லலாம். 이 다이아몬드 원석은 굉장히 쌉니다. இந்த டைமண்ட் ஸ்டோனை நீங்க வாங்குறது ரொம்ப விலை கம்மி. 물론 크기에 따라서 가격이 다르지만은 어떤 건 10달러, 어떤 건 100달러 그래요. சைஸை பொறுத்து வித்தியாசம் இருக்கும். ஒன்று வந்து $10, இன்னொன்று வந்து $100ன்னு சொல்லுவாங்க. 그런데 이 다이아몬드를 갖다가 가공을 해서 이렇게 이제 목걸이나 아니면 뭡니까 그 가락지를 만들면 가격이 달라져요. ஆனா இதே டைமண்டை தான் அவங்க புடமிட்டு இப்போ வளையலாகவோ மோதிரமாகவோ இந்த செயினாகவோ வித்தாங்கன்னா அதனுடைய மதிப்பு அதிகரிக்கும். 이거 계산하기도 쉽지 않아요. இதை கணக்கு பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. 이게 지금 얼마냐면 한국 돈으로 10만 100만 6,490만 원. 40 லட்சம். 그 이쪽에 있는 건 நடுவில் இருக்கிறது 이건 100만 10만 100만 1000만 원 1억 1,800만 원. கிட்டத்தட்ட 1 கோடி. 여러분 상상이 됩니까? கற்பனை பண்ணி பார்க்க முடியுதுங்களா? 똑같은 100달러짜리인데 அதே $100 மதிப்புள்ள அந்த டைமண்ட் ஸ்டோன் தான். 그 100달러짜리를 갖다가 어떻게 깎고 다듬고 해서 만들었느냐에 따라서 가격이 저렇게 달라지는 거예요. ஆனா அது எப்படி அவங்க அதை வெட்டி புடமிடுகிறாங்களோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பு அதிகரிக்குது. 이건 원래 자기에게 있던 가치가 아니죠. ஆனா இதுக்கு முன்னதாக இந்த டைமண்ட் ஸ்டோன் கிட்ட இருந்த மதிப்பு இது இல்ல. 누군가가 이걸 붙들고 깎고 다듬어서 만들어서 더하여진 가치란 말입니다. யாரோ ஒரு மனிதர் அந்த கல்லை எடுத்து அதை புடமிட்டு இப்படியாக அதனுடைய மதிப்பை சேர்த்து கொடுத்திருக்காருன்னு தான் அர்த்தம். 저 다이아몬드가 나는 처음부터 이렇게 비싼 거야 그렇게 말하면 안 되죠. அந்த டைமண்ட் நான் கொண்டே இவ்வளவு விலை அதிகமான டைமண்ட் அப்படின்னு அதை சொல்லக்கூடாது. 이게 2억 8,900만 원이래요. கடைசி இந்த பொருள் பார்த்தீங்கன்னா 뭐가 그러냐? 2억 8,900만 원이 더하여진 거예요 이게. அதோட விலை வந்து 2 கோடி கிட்டத்தட்ட. 요 다이아몬드를 기준으로 했을 때 இந்த டைமண்ட் நிலையில் ஸ்டாண்டர்ட் மூலமா பார்க்கும்போது 요게 100달러짜리인데 여기다가 더하여진 가치가 2억 8,900만 원이에요. வெறும் டைமண்ட்ஸ் $100 தான். ஆனா அது கூட இப்ப எவ்வளவு சேர்க்கறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு இப்ப அதோட மதிப்பை சேர்க்கறாங்க. 이게 원석과 보석의 차이예요. இதுதான் இந்த உண்மையான அந்த ஸ்டோனுக்கும் அதுக்கப்புறம் இந்த வெளியேறப்பட்ட அந்த கல்லுக்கும் உள்ள வித்தியாசம். 원석이 그냥 원석으로 있으면 100달러밖에 안 돼요. வெறும் கல்லாகவே இருந்ததுன்னா அந்த $100க்கு மாத்திரம் தான் அது விற்கப்படும். 그러나 누구의 손에 의해 붙들려서 잘라지고 갈려지고 다듬어지면 그 가치는 어마어마하게 올라가는 겁니다. ஆனா யாருடைய கையில் அது இருந்து அதை வெட்டி அதை புடம்பிட்டு அதை எப்படி உருவாக்குகிறாங்களோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பும் ரொம்ப அதிகமாக பெருகுது. 제가 왜 이야기를 하느냐? நான் ஏன் இதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா 여러분이 구원받았을 때의 그 모습은 원석과 같아요. நீங்க ரட்சிப்பு பெற்ற அந்த சாயல் வந்து அந்த ஒரிஜினல் அந்த டைமண்ட் ஸ்டோன் போல.
땅 속에 있는 보석 원석을 캐는 것과 같다 이 말입니다. இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த கற்களை முழுவதா தோண்டி வெட்டி எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். 원석의 가치는 크게 없지만 அந்த கற்களுடைய மதிப்பு ரொம்ப பெருசு கிடையாது. 교회가 여러분들을 깨뜨리고 다듬고 해서 가치를 높여준단 말입니다. ஆனா சபை உங்களை உடைத்து உங்களை புடமிட்டு உங்களுடைய மதிப்பை அதிகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். 그러면 그 가치는 원석의 가치가 아닌 거예요. அதுக்கப்புறம் அந்த கற்களுடைய மதிப்பு அந்த கல்லுடைய சுய மதிப்பு கிடையாது. 다듬어준 사람의 가치인 것처럼 அதை புடமிட்ட மனிதனுடைய மதிப்பு போல 그 가치는 교회의 가치고 예수님의 가치인 겁니다. அந்த மதிப்பானது சபையினுடைய மதிப்பு, இயேசுனுடைய மதிப்பு. 많은 사람들이 자기가 그 가치인 줄 알고 자기를 높여요. பல ஜனங்கள் நான் தான் அந்த மதிப்புன்னு அவங்க நினைச்சு தாங்களே அவங்க உயர்த்தி கொள்ளுகிறாங்க. 교회에서 쓰임 받고 난 다음에 그것 때문에 자기의 가치를 높여서 교만해지는 사람들이 많단 말입니다. சபைக்குள்ளாக அதிக முறை பயன்படுத்தப்பட்ட பிறகு நான் தான் இதை செய்தேன்னு தன்னை தானே மேட்டிமைப்படுத்தக்கூடிய ஜனங்கள் பலர். 분명히 알아야 될 것은 ஆனா தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், 그건 내 가치가 아니고 나에게 가치를 더해 준 거예요. ஆனா அது என்னுடைய மதிப்புல எனக்கு அந்த மதிப்பு கூட்டப்பட்டதுன்னு நாம் கூட்டப்பட்டது தான் சொல்ல முடியும். 이런 원석을 가지고 இப்பேற்பட்ட அந்த கற்களை எடுத்து 이런 다이아몬드 그 다이아몬드를 만들었어요. இப்படியான இந்த டைமண்டாக அது உருவாக்கி இருக்கான். 전 세계에서 하나밖에 없는 다이아몬드인데 உலகம் எங்கிலுமே இந்த ஒரே ஒரு டைமண்ட் மாத்திரம் தான் இருக்குது. 이 센터널이라고 하는 이 다이아몬드는 가격이 없어요. இந்த சென்டினரி அப்படின்ற இந்த டைமண்டுக்கு விலையே கிடையாது. 박물관에 보관이 돼 있는데 வெறும் மியூசியம்ல மாத்திரம் காட்சியகமாக அதை வைத்திருப்பாங்க. 부르는 게 값이에요. அதை இப்ப பார்க்கறது மாத்திரம் தான் அதனுடைய மதிப்பு. 그만큼 더하여 준 가치가 어마어마하게 큰 거예요. அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. 하나님이 우리에게 더하여 입혀준 가치가 그렇다는 겁니다. கர்த்தர் நமக்காக அவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். 우리에게 하나님이 무슨 가치를 더해줘서 영광을 준다고 해도 நமக்காக கர்த்தர் ஒரு மதிப்பை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் கூறியும் 여러분이 그 가치를 취해서 내 거라고 삼으면 안 되는 거예요. நீங்க அந்த மதிப்பை எடுத்துட்டு இது என்னுடைய சுய மதிப்புன்னு நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. 다만 하나님이 나에게 입혀준 은혜구나라고 생각하면 돼요. அது வெறும் கர்த்தர் எனக்காக கொடுத்த கிருபை என்று யோசிച്ചാல் போதும். 은혜를 입고 그것 때문에 자기 가치를 높여서 교만해지면 안 된다 이 말이죠. கிருபையை பெற்றுக்கொண்டு அது மூலமாக நான் என்னுடைய சுய மதிப்பை நான் ஏற்றி கொண்டனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. 이 더하여준 가치의 주인은 내가 아닙니다. இந்த கூட்டப்பட்ட இந்த மதிப்பினுடைய எஜமான் நான் அல்ல. 가치를 더하여준 예수님 것이고 교회의 것입니다. இந்த மதிப்பை கூட்ட செய்த அது இயேசுவுக்கே அது சொந்தமாகும், சபைக்கே அது சொந்தமாகும். 그런데 가끔은 이 가치가 자기 것인 것처럼 착각하는 사람들이 있어요. ஆனால் அடிக்கடி இந்த மதிப்பு என்னுடைய சுய மதிப்பு என்று சிலர் மாயத்திற்குள்ளாக வீழ்ந்து விடுகிறார்கள். 분명히 말씀드리지만 이건 더하여진 가치입니다. ஆனால் தெளிவாக நான் கூற விரும்புவது இது அனைத்துமே கூட்டப்பட்டது. 나는 원래 원석과 같은 사람이고. நான் ஆரம்பம் முதற்கொண்டே இந்த முழுமையான கல்லை போலதான். 이해가시겠습니까? புரியுதுங்களா? 열왕기하 20장에 있는 말씀을 읽겠습니다. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். 12절부터 21절까지 읽겠습니다. 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையில் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய பெரோத் பாலநாதன் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷம் சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜனிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூரதேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது ஏசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது
சந்தரணமாகிய உமது குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குலத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தன்னிறை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 자, 이 히스기야 왕이 25살 때 왕이 됐습니다. இந்த எசேக்கியா ராஜா 25 வயதாக இருக்கும் பொழுது அவர் ராஜாவானார். 아버지가 하나님을 섬기지 않고 우상을 섬기는 걸 보면서 이 히스기야는 왕이 되면서 하나님을 먼저 찾았어요. தன்னுடைய தகப்பனார் மற்ற விக்கிரகங்களை வணங்குறதை பார்த்து இவர் முதலாவது தேவனை நான் வணங்க வேண்டும் என்று தன்னுடைய இதயத்தில் தீர்மானித்தார். 닫혔던 성전 문을 열고 성전을 깨끗하게 청소하고 அடைத்த தேவாலயத்தினுடைய வாசல் அனைத்துமே அவர் திறந்து அதை சுத்தம் செய்தார். 제사장을 불러다가 하나님께 제사를 드릴 수 있도록 준비도 하고 பிரதான ஆசாரியர்களை அழைத்து தேவனுக்காக பலிகளை செலுத்தக்கூடிய இந்த ஆயத்தத்தையும் அவர் பண்ணினார். 그리고 하나님을 열심히 섬겼습니다. இப்படியாக தேவனுக்கு மிகவும் தீவிரமாக சேவை செய்தார். 어느 날 전쟁이 나서 이웃 나라에서 쳐들어왔어요. ஆனால் ஒரு நாள் போர் நடந்த நிமித்தமாக இப்ப எதிரிகள் இந்த தேசத்தை தேடி வருகிறார்கள். 바벨론이라고 하는 나라에서 쳐들어왔는데 பாபிலோன் என்ற தேசத்திலிருந்து ஜனங்கள் தேடி வராங்க. 상대를 할 수 없을 정도로 큰 그 군대를 끌고 온 거예요. அவங்கள சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ராணுவ கூட்டத்தை இப்ப பாபிலோன் எடுத்துட்டு வருது. 히스기야가 하나님 앞에 기도를 했을 때 எசேக்கியா தேவனிடத்துல ஜெபிக்கிறார். 하나님이 그 전쟁을 도우셔서 믿음으로 전쟁에서 이겼습니다. அதுக்கப்புறம் தேவன் அந்த போர்ல அவங்களுக்கு உதவி செய்து விசுவாசத்தின் மூலமாக எசேக்கியா அந்த போர்ல ஜெயிக்கிறார். 그런데 그리고 난 후에 히스기야가 병이 들었어요. ஆனா அதுக்கப்புறம் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி வந்தது. 선지자가 이사야가 와가지고 이야기하기를 இந்த தீர்க்கதரிசி ஏசாயா வந்து அவரை நோக்கி சொல்றார், 내가 죽고 일어나지 못하니까 네 집에 유언을 해라 그랬어요. கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்கள், நீங்க படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார். 히스기야가 생각해보니 기가 막힌 거예요. இப்போ எசேக்கியா இதை பத்தி யோசிச்சு பார்க்கறா. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. 아니 내가 25 젊은 나이 왕이 돼서 하나님을 섬겼는데 நான் 25 வயதா இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை இவ்வளவு அதிகமான சேவை செய்தனே, 내가 죽어야 된다니. நான் என்னது இந்த வியாதியின் மூலமா நான் மரிக்க போகிறேனா? 그래서 얼굴을 벽을 향하고 하나님 앞에 구하면서 울었습니다. அதனால இப்ப அவருடைய முகநாடி வேறுபட்டது. கர்த்தருக்கு முன்னாடி அவர் சென்று அழுகிறார். 그런데 이제 하나님께서 그걸 보시면서 히스기야 병을 낫게 해줬어요. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜாவுடைய வியாதியை குணப்படுத்தினார். 그 사이에 히스기야가 무엇을 깨달았느냐면 ஆனா இந்த இடையில இப்ப எசேக்கியா ராஜா எதை உணர்ந்தார்னா, 자기가 하나님을 열심히 섬기기는 했는데 마음에 죄가 있었던 걸 깨달은 거예요. நான் தீவிரமா ஆண்டவர் இந்த மாதிரி சேவை செய்தேன், ஆனா என்னுடைய இருதயத்துல பாவம் இருந்தது எசேக்கியா ராஜா உணர்ந்தார். 이사야 38장에 보면은 히스기야가 병들었다가 나을 때에 했던 간증이 나와 있습니다. ஏசாயா 38வது அதிகாரத்துல இப்ப இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு குணமாகிற நேரத்துல அவர் சொன்னது சாட்சியை நீங்க அங்க பார்க்க முடியும். 그 간증에서 이야기하기를 அவருடைய சாட்சியில என்ன சொன்னார்னா, 여호와께서 나의 영혼을 사랑하사 தேவனுடைய ஆத்மாவை நேசித்து 내 육체에 이 큰 병을 주신 것은 மாம்சத்திலே இந்த வியாதி எனக்கு கொடுத்தது காரணம் 내 영혼을 음부에서 건져내기 위해서 그랬다고 그랬어요. என்னுடைய ஆத்மாவை அழிவின் குழிக்கு விலக்கு என்று அவர் அந்த வசனத்துல 내 சொல்றார். 모든 죄가 주의 등 뒤로 넘어갔다는 걸 என்னுடைய 이야기합니다. பாவம் அனைத்தும் தேவனுடைய முதுகுக்கு பின்னாக சுமத்தினீர். 당신의 죄가 예수님의 등 뒤로 넘어간 것을 깨닫고 구원을 받았죠. தன்னுடைய பாவம் இயேசுடைய முதுகுக்கு பின்னாக சுமந்ததை உணர்ந்து இவர் ரட்சிப்பை பெற்றார். 히스기야가 구원을 깨달았을 때에 하나님이 이사야를 보내서 병을 낫게 해주겠다고 그랬어요. இந்த எசேக்கியா ராஜா ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பி அவருடைய வியாதியை குணப்படுத்துவதாக கூறினார். 내가 내 수 안에 15년을 더하겠다. நான் உனக்கு இன்னும் 15 ஆண்டுகள் வாழும்படியாக செய்வேன். 앞으로 15년을 더 살게 해주겠다는 거예요. இன்னும் 15 ஆண்டுகளை உனக்கு கூட்டி தருவேன் ஆண்டவர் சொல்றார். 그때 히스기야는 자식이 없었거든요. அந்த நேரத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு அந்த தைரியம் இல்லை. 히스기야가 그런 간증을 가지고 병에서 나섰어요. எசேக்கியா ராஜா இப்பேற்பட்ட ஒரு சாட்சியை வைத்து தான் அந்த வியாதியிலிருந்து குணமாகிறார். 얼마 있다가 그 이제 바벨론 왕 그 부르닥발라단이라는 사람이
히스기야가 병들었다물 닫고 편지와 예물을 보냈어요. சில நாட்களுக்கு பிறகு இந்த பாலதானின் குமாரனாகிய பெரேத் பாலதான் என்பவன் இப்போ இசைக்கியாவுக்கு வியாதி ஒன்று இருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். 사절단을 보내준 거죠. இப்போ இந்த வெகுமானத்தை அனுப்புகிறான் வசனம் சொல்லுது. 그래서 그 사절단이 왔는데 히스기야가 사자를 영접했습니다. இப்போ எசேக்கியா அவர்கள் எல்லாருமே அங்கீகரித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். 그리고 그 사자들을 데리고 다니면서 이제 히스기야 그 국내에 있는 걸 다 보여준 거예요. அதுக்கப்புறம் அந்த குமாரர்களை எல்லாருமே அடைத்து அந்த சுற்று வட்டாரத்தை எல்லாத்தையுமே எசேக்கியா அவர்களுக்கு இப்ப காண்பிக்கிறார். 내탕고를 보여주고 무기고를 보여주고 பொக்கிஷ சாலை அனைத்தையுமே இந்த வெள்ளியையுமே எல்லாத்தையுமே இப்போ எசேக்கியா ராஜா அவருக்கு காண்பிக்கிறார். 그러니까 히스기야 궁궐 안에 가장 깊숙한 곳에 있는 보물을 다 보여줬어요. இப்போ இந்த ரொம்ப ஆழத்துல பொதுவா எல்லாருக்குமே காண்பிக்காத இந்த பொக்கிஷ சாலை வெள்ளி அதுக்கப்புறம் ஆயுத சாலை பரிமள தைலம் எல்லாத்தையுமே காண்பிக்கிறார். 그리고 무기고 안에 있는 무기 방패와 창이나 이런 것도 다 보여줬어요. அது மாத்திரம் இல்லாம ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுத சாலைத்தையும் அனைத்தையுமே அவர் காண்பிக்கிறார். 사자가 와서 둘러보면서 아이고 왕이여 대단하십니다. இப்ப அதை பார்த்த அந்த ஜனங்க எல்லாருமே ஐயோ ராஜா ரொம்ப நல்லா நீங்க எல்லாத்தையுமே நீங்க வைத்திருக்கிறீங்க. 아이고 무기도 많네요. இங்க நிறைய ஆயுதங்களை நீங்க வைத்திருக்கிறீங்களே. 이 히스기야가 병에서 나선 뒤에 사자를 영접해 가지고 자기의 것을 보여주면서 나 이런 사람이요 하고 자기를 나타냈단 말입니다. இந்த எசேக்கியா ராஜா வந்து வியாதியில இருந்து குணமானதுக்கு பிறகு இப்ப அவர்களுக்காக அனுப்பப்பட்ட ஜனங்களை எல்லாரையுமே இது எல்லாவற்றையுமே காண்பித்து பாருங்க நான் இப்பேற்பட்ட ஒரு மனுஷன்றது தனக்குரிய காரியங்களை மாத்திரம் அந்த ஜனங்களுக்கு இப்ப காண்பிக்கிறார். 다른 부분에서는 뭐라고 얘기되냐면 히스기야가 병들었다가 낫고 난 후에 교만해졌다 그렇게 돼 있어요. இப்ப இது மறுமொழியில சொன்னா இந்த எசேக்கியா இந்த ராஜா வியாதியிலிருந்து குணமானதுக்கு பிறகு மேட்டிமை அடைந்தாருன்னு நம்ம சொல்லலாம். 그래서 히스기야가 자기 궁궐에 있는 무기고나 아니면 보물이나 이런 것들을 다 보여주고 자기를 나타낸 거예요. எசேக்கியா ராஜா தன்னுடைய ஆயுத சாலை இந்த பரிமள சாலை எல்லாவற்றையுமே காண்பித்து நான் எப்பேற்பட்ட மனிதன் என்பதை அவங்களுக்கு காண்பிக்கிறான். 그리고 사신이 돌아갔습니다. அதுக்கப்புறம் அந்த ஆட்கள் அந்த இடத்தை விட்டு போறாங்க. 그때 이사야라는 선지자가 다시 온 거예요. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் அவரை தேடி வரார். 왕이요, ராஜாவே 바벨론에서 사자가 왔다 갔다는 이야기를 들었습니다. இந்த பாபிலோன்ல இருந்த ஆட்கள் வந்து ஜனங்க உங்களை தேடி வந்தாங்க நான் கேள்விப்பட்டேன். 뭘 보여주셨습니까? எதை நீங்க அவங்களுக்கு காண்பித்தீங்க? 내가 내탕고도 보여주고 보물고도 보여주고 무기고도 보여주고 내가 이런 걸 다 보여줬습니다. நான் இந்த பொக்கிஷ சாலை இந்த வெள்ளி இந்த பொண்ணு கந்த வர்க்கம் இந்த ஆயுத சாலை எல்லாவற்றையுமே அவங்களுக்கு காண்பித்தேன். 그러니까 이사야 선지자가 말하기를 அப்ப அந்த ஈசாயா தீர்க்கதரிசி அவரை பார்த்து சொல்றாரு, 왕이 보여준 그 모든 것들을 바벨론에 와서 다 취하갈 겁니다. நீங்க காண்பித்த எல்லாத்தையுமே பாபிலோன் ஜனங்களை வந்து அது எல்லாத்தையும் உங்க இடத்தை பறித்து செல்ல போகிறான். 그리고 당신의 자식들도 끌어다가 환관으로 삼을 겁니다. உங்களுடைய பிள்ளைகளை கூட அவங்க எடுத்து சென்று அவங்களுடைய அடிமைகளாக ஏற்றுக்கொள்ள போகிறான். 여러분 이게 무슨 이야기입니까? பிரியமானவர்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? 바벨론이 쳐들어와서 전쟁에서 치고 모든 걸 다 뺏긴다는 이야기잖아요. பாபிலோன் அவங்களை தேடி வந்து இப்ப இவங்களை தோற்கடித்து எல்லாவற்றையுமே எடுத்து செல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். 그리고 자기 자식들이 다 포로로 끌려가서 그 나라 왕을 섬기는 환관이 된다는 거예요. அது மாத்திரம் இல்லாம அவருடைய சொந்த குமாரர்களே பாபிலோன் ராஜாவோட அரண்மனையில் அவங்க எல்லாருக்குமே வேலைக்காரராக இருப்பார்கள், அடிமைகளாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். 얼마나 무서운 이야기입니까? எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை இது. 그런데 이 히스기야가 그 이야기를 듣고 좋소이다. ஆனா அந்த எசேக்கியா இதை கேட்கும் பொழுது ஐயோ நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி 내 때에만 이런 일 안 일어나면 되지 뭐. நான் இருக்கும்போது இது நடக்காம இருந்தா மாத்திரம் போதும் 이러고 있는 거예요. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். 제정신이 아니죠. சுயநிலையிலேயே இந்த ராஜா இல்ல. 근데 여러분 이 히스기야 같은 사람들이 여기도 있다니까. பிரியமானவர்களே, எசேக்கியா போன்ற இந்த மனிதர்கள் இங்கேயும் இருக்கிறீங்க. 자 여러분 보세요. கவனமா பாருங்க. 만약에 바벨론의 신하가 왔는데 ஒருவேளை பாபிலோன் ஆட்களை இந்த எசேக்கியாவை தேடி வரும்போது 바벨론 신하를 앉혀놓고 பாபிலோன் ஆட்கள் அங்க உட்கார வைத்து 그 사신이여 잘 왔어. சரி, கஷ்டப்பட்டு நீங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க. 내가 왜 병에 들었다가 병에서 나섰는지 한번 들어보시오. நான் வியாதிப்பட்டு நான் எப்படி குணமானேன்னு ஒரு தடவை நான் சொல்றேன், சாட்சி 내가 கேளுங்க. 25 젊은 나이에 왕이 되었지 않소. 25 வயசுல சின்ன வயசுல நான் ராஜாவா இருக்கிறேன். 내 젊은 혈기가 있어서 전쟁도 하고 했지만 하나님을 열심히 섬겼는데 என்னுடைய வாலிப நாட்கள் எனக்கு பலன் சக்தி இருந்து நான் போர் செய்தாலும் கர்த்தரை நான் இன்னும் அதிகமா தீவிரமான நாடினேன்.
어느 날 하나님께서 나에게 죽을 병을 주어가지고 내가 죽게 됐어. ஆனா ஒரு நாள் மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த வியாதியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 그래서 내가 죽음 때문에 두려워서 하나님 앞에 울다가 보니 இந்த மரணத்தினால நான் பயந்து கர்த்தர் வரைக்கும் நான் தேடி சென்ற அந்த நேரம் 내가 하나님을 열심히 믿는다고 믿었는데 내 마음에 죄가 있더이다. நான் கர்த்தரை தீவிரமா நம்பிட்டு இருந்தா நினைச்சாலும் என்னுடைய இதயத்துல பாவம் இருந்தது. 그래서 이 죄를 어떻게 하는가 생각을 해보니까 அதனால இந்த பாவ பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். 내게 있는 죄가 주의 등 뒤에 다 넘어가서 내 모든 죄가 씻어졌더이다. என்னுடைய பாவங்கள் எல்லாம் தேவனுடைய முதுகுக்கு பின்னாக சுமத்தப்பட்டு என்னுடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது. 하나님이 나를 이렇게 사랑하셔서 내 죄를 씻었고 தேவன் என்னுடைய இப்படி நேசித்ததனால என்னுடைய பாவத்தை அவர் கழுவினார். 이 하나님이 우리 이스라엘과 함께 있지 뭐요. இந்த தேவன் நம்முடைய இஸ்ரவேலோடு அவர் சேர்ந்து இருக்கிறார். 그래서 우리는 여호와 하나님을 섬깁니다. ஆகவே அந்த தேவனாகிய கர்த்தரை நாம் சேவிக்கிறோம் 라고 간증을 했더라면 அப்படின்னு அவருடைய சாட்சியே சொல்லியிருந்தார்னா 사자가 와서 보고 இந்த ஆட்கள் வந்து இதை பார்த்து 보물과 무기고를 본 게 아니라 ஆயுத சாலையும் இப்போ அவங்க வைத்திருந்த மற்ற சாலைகளை அவங்க பார்க்கல. இப்போ 이스라엘에 살아계신 하나님을 봤을 거라는 거예요. இஸ்ரவேல ஜீவனுள்ள தேவனா அவங்க பார்த்திருப்பாங்க. 안 그렇습니까? அப்படின்னு நினைக்கிறீங்களா? 히스기야가 자기 구원받은 간증을 그에게 했더라면 எசேக்கியா ராஜா நான் எப்படி நான் ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட இந்த சாட்சியா அவங்க கிட்ட பகிர்ந்திருந்தார்னா 사신이 그 간증을 들으면서 이 나라는 하나님이 살아있구나. அந்த சாட்சியை அவங்க கேட்கும்போது ஓ இந்த தேசத்துல அப்ப தேவன் ஜீவனுள்ள விதத்துல இன்னும் உயிரோட இருக்கிறார். 여러분 그럼 하나님이 살아있는 나라를 함부로 쳐들어갈 수 있습니까? பிரியமானவர்களே தேவன் ஜீவனோடு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க அவரை போய் நேரடியா பார்க்க முடியுமா? 그런데 히스기야는 자기를 구원하신 하나님을 나타내지 않았어요. ஆனா இந்த எசேக்கியா ராஜாவோ தன்னை ரட்சித்த இந்த தேவனை பற்றி ஜனங்களுக்கு அவர் காண்பிக்கல. 분명히 하나님의 은혜를 입고 구원을 받고 மிக தெளிவாக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் ரட்சிப்பையும் பெற்றார். 그 몸에 죽을 병도 나아서 15년이라고 하는 수완을 얻었는데 அவருடைய சரீரத்தில் கூடிய இந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதியிலிருந்து குணமாகி 15 ஆண்டுகள் இன்னும் அவருடைய வயசுல கூட்டப்பட்டது. 근데 히스기야 왕이 교만해져서 자기를 높인 삶을 살았단 말입니다. ஆனால் எசேக்கியா ராஜாவோ மேட்டிமை அடைந்து தன்னை உயர்த்தக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். 병을 낫게 해주신 하나님의 은혜인데 வியாதியை குணப்படுத்துறது தேவனுடைய கிருபை. 마치 자기가 건강해서 병을 이긴 것처럼 ஆனா நானே சுயமா ஆரோக்கியமாகி இந்த வியாதியிலிருந்து குணமடைந்தது போல 내가 이런 왕이요. நான் இந்த மாதிரி ஒரு ராஜா. 나 보물도 이렇게 많고 எனக்கு இந்த மாதிரி பொக்கிஷங்களும் ரொம்ப அதிகம். 무기고에 무기도 이렇게 많소. என் ஆயுத சாலைகளும் இந்த மாதிரி ஆயுதங்கள் இவ்வளவு அதிகம். 뭐 누구도 나한테 쳐들어오지 못하지. யாருமே என்ன தேடி வரும்போதோ 사신이 보니까 기가 막힌 거예요. ஆனா உண்மையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். 야, 저 보물 가지고 가고 싶다. இது எல்லாத்தையுமே நான் இப்ப நான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். 비싼 게 많네. வெளியேறப்பட்ட பொருட்கள் நிறைய இங்க இருக்குதே. 무기고 보니까 별거 아니네. ஆயுத சாலைகளுக்குள்ள போய் பார்க்கறாங்க, இதெல்லாமே ஆயுதங்களே இல்ல. 그래서 돌아가서 바벨론 왕에게 이야기한 거예요. திரும்பி போய் பாபிலோன் ராஜாவுக்கிட்ட அவங்க பேசுறாங்க. 뭐라고 이야기했겠습니까? என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 왕이여, 제가 왕의 보내심을 받고 히스기야 왕을 만나고 왔습니다. ராஜாவை நீங்க அனுப்புனதால நாங்க எசேக்கியா ராஜாவை போயிட்டு சந்திச்சிட்டு வந்தோம். 그런데 가서 보니까 창고에 보물도 어마어마하게 많고. ஆனா நாங்க அங்க போய் பார்க்கறோம் அந்த பொக்கிஷ சாலையில இவ்ளோ பொக்கிஷம். 아이고, 무기는 자나가기는 하는데 그 무기 얼마 안 되대요. ஆயுதங்கள் வந்து சும்மா ஏனோ தானே இருக்குது, அது அவ்வளவு மதிப்பு கிடையாது. 우리가 쳐들어가서 싹 뺏어 옵시다. நம்ம உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே அப்படியே நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். 그래? சரி. 보물이 그렇게 많어? அவ்வளோ பொக்கிஷமா? 예, 제가 보고 왔습니다. ஆமாங்க, நாங்க நேரடியா பார்த்துட்டு வந்தோம்னு சொல்றோம் இல்லைங்களா? 왕이 그거 보여주면서 자랑하던데요. ராஜாவை இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறோம்னா நீங்க அதுக்கப்புறம் எங்களை பாராட்ட போறீங்க பாருங்க. 그래, 그러면 가서 뺏어와야지. சரி, அப்ப நம்ம போயிட்டு உடனே அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வரலாம். 이게 얘기가 그렇게 돌아가는 거예요. இந்த மாதிரி தான் அந்த சம்பவம் அதுக்கப்புறம் போரா மாறுச்சு. 만약에 히스기야가 하나님을 간증했더라면 ஒருவேளை இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை குறித்து அவர் சாட்சி சொல்லியிருந்தாருன்னா 사신이 돌아가서 왕에게 뭐라고 그러겠어요? இப்ப இந்த ஆட்கள் எல்லாருமே ராஜா பாபிலோன் ராஜா கிட்ட திரும்பி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? 그래, 이스라엘 잘 보고 왔는가? சரி, இஸ்ரவேலை பத்தி நீங்க நல்லா விசாரிச்சுட்டு வந்தீங்களா? 왕이요, 대단합니다. ராஜாவே, அது பயங்கரமான ஒரு தேசம். 뭐가 그렇게 대단한데? அப்படி என்ன அங்க பெரிய விஷயம் இருக்குது? 히스기야 왕의 이야기를 들어보니까 그 왕이 죽어서 병들었어. 죽을 병이 들었지 않습니까? எசேக்கியா ராஜாவுடைய சாட்சி நான் கேட்டோம். அவர் கிட்டத்தட்ட மரிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கொடிய நோயினால பாதிக்கப்பட்டார். 그런데 살아계신 하나님이 나타나서 히스기야 왕의 죄를 씻어줬다고 합니다.
ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரிடத்துல தோன்றி அவருடைய பாவத்தை கழுவினார். 뭐 그런 게 있대? ஓ, அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குதா? 예, 그뿐이 아닙니다. ஆமா ராஜாவே, ஆனா அது மாத்திரம் இல்ல. 하나님이 죽을 병도 싹 고쳐서 다 낫게 해줬대요. தேவனுடைய கொடிய நோயை கூட உடனே முற்றிலுமாக சுஸ்தமாக்கினார். 아이고, 그 나라는 하나님이 살아계십니다. ஓ, அப்ப அந்த தேவன் அந்த தேசத்துல அப்ப தேவன் உயிரோடு இருக்கிறார். 여러분, 하나님이 살아계셨다는 소식을 들으면 바벨론 왕이 쳐들어왔겠습니까? பிரியமானவர்களே, தேவன் அங்க உயிரோடு இருக்கிறான்ற இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் பாபிலோன் ராஜா அங்க போர் எடுக்கிறது கூட நினைச்சு பாப்பாரா? 못 했을 겁니다. கண்டிப்பா போர் எடுக்கிற யோசனையே அவருக்கு வந்திருக்காது. 히스기야 왕이 너무 교만해서 ஆனா இசைக்கியா ராஜா ரொம்ப மேட்டிமையா இருந்ததுனால 하나님이 베풀어 준 구원의 은혜를 잃어버리고 தேவன் அவருக்காக கொடுத்திருந்த அந்த ரட்சிப்பின் கிருபையை இழந்து 자기 육신의 영광을 나타내고 산 거예요. தன்னுடைய மாம்சத்தின் மகிமையை மாத்திரம் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் காண்பித்து வாழ்ந்தார். 그러고 사는 동안에 자식이 태어났어요. அந்த விதத்துல வாழும் பொழுது அவருக்கு குமாரர்களும் பிறக்கிறாங்க. 이 므낫세라고 하는 아들인데 இப்ப இந்த மனாசேன்ற இந்த மகன் இருக்கிறான். 아들이 태어나서 궁궐에서 살면서 보니까 இப்ப இந்த மனாசே பிறந்ததுக்கு பிறகு இப்ப அந்த அவரோட சேர்ந்து வாழ்கிறத பார்க்கிறான். 히스기야 왕이 하나님을 제대로 안 섬기는 거예요. இசைக்கியா ராஜா அதுக்கப்புறம் சரியா தேவனை சேவிக்காதத மனாசேவும் பார்க்கிறார். 자기를 위해서 살고 தனக்காக வாழ்ந்து 자기를 나타내고 தன்னை காண்பித்து 비록 왕이지만 하나님 앞에서는 종이거든요. ராஜாவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு முன்பதாக அவரும் ஒரு அடிமையாள், ஒரு வேலைக்காரர் தான். 백성들 앞에서는 왕으로 살지만 ஜனங்களுக்கு முன்பதாக அவர் ராஜாவாக வாழலாம். 하나님 앞에서는 종으로 살아야 돼요. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக அவர் ஒரு வேலைக்காரர் போல தான் வாழணும். 그런데 하나님을 잃어버리고 왕으로만 사는 겁니다. ஆனால் கர்த்தர் அவர் இழந்து வெறும் ராஜாவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். 그러니까 아들이 하나님을 배울 기회가 없는 거예요. அதனால இப்ப தன்னுடைய குமாரனுக்கும் கர்த்தரை பற்றி கற்றுப்பதற்கான அந்த வாய்ப்பு இல்லாம போகுது. 아버지가 거만하게 살으니까 아들도 그걸 배우는 거죠. தகப்பனார் இப்ப ரொம்ப மேட்டிமையா வாழ்றதுனால இப்ப மகனும் அதையே கத்துக்கிறான். 아버지가 육체를 따라서 살으니까 아들이 그걸 배우는 거예요. இப்ப அப்பா மாம்சத்தை பின்பற்றி வாழ்றதுனால இப்ப மகனும் அதை அப்படியே கத்துக்கிறான். 그리고 생각해 보십시오. பிரியமானவர்களே, இதை பத்தி யோசிச்சு 선지자가 와서 이 예언을 하면서 தீர்க்கதரிசி இப்ப இவர்கிட்ட தீர்க்கதரிசனமா சொல்றாரு, 앞으로 이 땅에 있는 네가 보여준 모든 보물을 다 뺏길 거다. இன்னும் கொஞ்ச நாட்களே இப்ப நீ அவங்களுக்கு காண்பித்த எல்லா பொருட்களுமே உங்ககிட்ட இருந்து அவங்க பறித்து போக போறாங்க. 그리고 네 자식은 잡혀가 가지고 환관이 될 거다. உன்னுடைய குமாரர்கள் எல்லாரும் பாபிலோன் ராஜாவோட அரண்மனையில இப்ப வேலைக்காரரா பிடிபட போக போறாங்க. 여러분, 그런 슬픈 소식을 들으면 머리를 풀고 땅바닥에 엎드려서 하나님 앞에 은혜를 구해야 될 거 아닙니까? பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா மண்டியிட்டு கர்த்தரிடத்துல நீங்க விண்ணப்பம் கேட்கணும் இல்லையா? 근데 이 왕이 교만해져 갖고 정신이 없는 거예요. ஆனா இந்த ராஜாவோ மேட்டிமை அடைந்து இப்ப அவருடைய சுயநிலையிலேயே இல்ல. 아이고 좋소이다. 내 때만 안 일어나면 됩니다. ஐயோ, நல்லதுதான், நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான், என் நாட்களிலாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே என்றான். 여러분 때만 편안하게 살면 됩니까? பிரியமானவர்களே, உங்களுடைய நாட்கள்ல மாத்திரம் நீங்க சமாதானமாக வாழ்ந்தா போதுமா? 여러분의 자식들도 있잖아요. உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. 그 자식들도 복을 받아야 되잖아요. அந்த பிள்ளைகளும் இப்ப ஆசீர்வாதத்தை பெறணும். 그런데 히스기야 왕은 그러지는 않았다는 거예요. ஆனா எசேக்கியா ராஜாவும் அந்த மாதிரி செய்யல. 물론 자식은 낳았지만 ஆமா, அவர் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 자기 마음대로 산 거예요. ஆனா அவருடைய விருப்பத்தின்படி வாழ்கிறார். 그러니까 아들이 므낫세인데 태어나 가지고 아버지의 그런 것만 배우는 겁니다. அதனால இப்ப அவருடைய மகன் மனாசே பிறந்தும் அப்பா கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை மாத்திரம் கத்துக்கிறார். 얼마 후에 이 히스기야 왕이 죽었어요. வெகு நாட்களுக்கு பின்பு இல்ல இப்ப எசேக்கியா ராஜாவை அழைக்கிறான். 므낫세가 12살 때에 왕이 됐습니다. இப்ப இந்த எசேக்கியா ராஜா மரித்ததுக்கு பிறகு மனாசே 12세. 12 வயசு ஆகும் பொழுது மனாசே ராஜாவாகிறான். 여러분 12살짜리가 뭐 알아요? பிரியமானவர்களே, 12 வயதுனா இது என்ன வயசு, என்ன பண்ணுவாங்க பொதுவா? 그런데 본 게 있어요. ஆனா இப்ப அவர் பார்த்த விஷயங்கள் இருக்குது. 아버지가 왕노릇하면서 거드름 피우는 거. இப்ப இந்த ராஜா எப்படிலாம் அவருடைய தகப்பனார் ராஜாவாக எப்படிலாம் வாழ்ந்தாருன்னு அவர் பார்த்திருக்கார். 왕이니까 마음대로 하는 거. ராஜான்றதுனால அவர் விருப்பம் போல எல்லாத்தையுமே செஞ்சு வாழ்றார். 그걸 배워가지고 இத கத்துக்கிட்டு 12살에 왕이 되어서 12 வயசுலயே அவர் ராஜாவாய் 자기 마음대로 사는 거예요. தன்னுடைய விருப்பத்தின்படி இந்த மனாசே வாழ்றார். 하나님의 성전은 문 닫아버리고 தேவனுடைய தேவாலயத்துடைய வாசலை பூட்டி 많은 죄를 짓고 살았어. பல பாவங்களை செய்து வாழ்கிறான். 결국은 바벨론 왕이 전쟁을 일으켜서 쳐들어와 가지고 이 이스라엘의 모든 걸 다 빼앗아가는 겁니다. கடைசியில இந்த பாபிலோன் ராஜா இஸ்ரவேலோட போர் தொடுத்து இந்த இஸ்ரவேலருடைய எல்லாவற்றையுமே அவர் எடுத்து போகிறார். 마지막에 므낫세 후손들이 잡혀가 가지고
눈이 뽑히고 죽고 환관이 돼서 산 거예요. கடைசியில இப்ப மனாசேனுடைய பிள்ளைகளை பிடிக்கப்பட்டு அவங்களுடைய கண்கள் பிடிக்கப்பட்டு மரித்து இப்ப ஏற்பட்ட ஒரு பரிதாபமான நிலைக்கு அவங்களுடைய குடும்பமே தள்ளப்படுது. 여러분 이 성경은 우리에게 무슨 교훈을 줍니까? பிரியமானவர்களே, இந்த வேதாகமம் இப்ப நமக்கு என்ன கருத்தை இப்ப தெரிவிக்கிறது? 여러분이 여러분 가정을 그냥 일부러 지키려고 그러면 어렵습니다. நீங்க உங்களுடைய குடும்பத்தை நீங்களே பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். 여러분이 여러분을 지키고 가정을 지키는 방법은 நீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பா வைக்கிற இந்த செயல்முறை 복음을 지키는 겁니다. சுவிசேஷத்தை பாதுகாக்கிற செயல்முறை தான். 로마서 1장에는 이렇게 말씀이 되어 있습니다. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இப்பேற்பட்ட ஒரு வசனம் இருக்கு. 복음에는 하나님의 의가 나타나서 இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தேவனுடைய நீதி வெளியரங்கமாகி 믿음으로 믿음에 이르게 하나니 விசுவாசத்தின் மூலமாக விசுவாசம் நிறைவேற்றப்படுகிறது. 오직 의인은 믿음으로 말미암아 살리라. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 이 복음은 우리를 구원한다는 거죠. இந்த சுவிசேஷம் தான் நம்மை ரட்சித்தது என்ற அர்த்தம். 로마서 마지막 장 16장을 보면 ரோமர் இந்த கடைசி அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. 예, 우리 한번 같이 찾아보겠습니다. நம்ம சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். 로마서 16장 ரோமர் 16ஆம் அதிகாரம் 26절 26ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் 26절 읽었어요. 다 읽었어요? 자, 이 성경에 뭐라고 되어 있습니까? வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 이 복음으로 너희를 능히 경고케 한다고 그랬어요. இந்த சுவிசேஷத்தின்படியே உங்களை அவர் ஸ்திரப்படுத்த வல்லவர்னு வசனம் சொல்லுது. 여러분을 지키는 것은 여러분이 선하게 살려고 애를 써서 지켜지는 게 아니에요. இப்ப நீங்க உங்களை பாதுகாக்கிற ஒரு வழிமுறை என்னதுன்னா, நீங்க நல்லவங்களா வாழ்ந்தா உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் இல்ல. 여러분이 복음과 함께하고 복음을 전하는 동안에 நீங்க சுவிசேஷத்தோட சேர்ந்து இந்த சுவிசேஷத்தை அறிவித்து வாழ்கிற வரையிலும் 이 복음이 여러분을 지켜주는 இந்த 것입니다. சுவிசேஷமே உங்களை பாதுகாக்கும், ஸ்திரப்படுத்தும். 히스기야 왕이 자기를 구원하신 그 예수님의 영광을 나타냈더라면 இந்த எசேக்கியா ராஜா தன்னை ரட்சித்த அந்த இயேசுவினுடைய மகிமையை ஜனங்களுக்கு காண்பித்திருந்தால் 히스기야도 복을 받고 그 나라 백성들도 복을 받고 그 자녀들도 하나님을 섬기는 걸 배웠을 겁니다. எசேக்கியாவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே அந்த தேச ஜனங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே தன்னுடைய குமாரர்களும் தேவனை சேவிப்பதை கற்றுக்கொண்டிருப்பார்கள். 참 은혜롭게도 구원은 받았으나 கிருபையுள்ள விதத்தில் அவர் ரட்சிப்பை பெற்றிருந்தும் 복음을 섬기지 않고 இந்த சுவிசேஷத்திற்கு சேவை செய்யாமல் 왕으로 사는 자기의 영광을 누린 거예요. ராஜாவாக வாழக்கூடிய தன்னுடைய மகிமையை தான் அவர் சந்தோஷமாக அனுபவித்தார். 결국 그 아들 때 므낫세 때에 아무것도 배운 게 없기 때문에 கடைசியில் அவருடைய மனாசே தன் மூலமாக கற்றுக்கொண்டது எதுவுமே இல்லை. 왕노릇하면서 육체를 따라 살았는데 ராஜாவுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி தன்னுடைய மாம்சத்திற்காக வாழ்ந்தார். 결국은 그것이 하나님을 떠나고 대적하는 일이 됐다는 거죠. கடைசியில் அது கர்த்தரை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாக செல்லக்கூடிய ஒரு செயல்முறை ஆகிறது. 결국은 이사야가 예언한 그대로 바벨론에서 전쟁을 일으켜 가지고 다 빼앗아가고 끌어가 버린 거예요. இறுதியாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி முன்னதாகவே தீர்க்கதரிசனம் உரைத்தது போல பாபிலோனிடம் எல்லாவற்றையுமே இந்த ஜனங்கள் இழந்தார்கள். 그 자녀들이 바벨론의 포로가 되는 것처럼 அவருடைய பிள்ளைகள் பாபிலோனுக்கு அடிமைகளாக எடுத்து செல்லப்பட்டார்கள். 여러분들이 믿음으로 살고 복음을 섬기면 நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக வாழ்ந்து சுவிசேஷத்திற்கு சேவை செய்தால் 여러분의 자녀들도 여러분의 삶을 보게 될 것입니다. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். 그리고 그 삶을 배우게 될 것입니다. உங்கள் மூலமாக அந்த வாழ்க்கையை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். 저에게는 아들하고 딸이 있습니다. எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். 저는 제 아들 딸을 키워본 적이 없어요. நான் தனியா என்னுடைய மகனை வளர்த்ததே கிடையாது. 그냥 제가 교회 안에서 복음과 함께 그냥 살았어요. நான் செய்தது எல்லாமே சபைக்குள்ளாக சுவிசேஷத்தோட சேர்ந்து வாழ்ந்த அவ்வளவுதான். 저희가 이제 집사람하고 같이 전도하러 나갔다 들어오면 என்னுடைய மனைவியோட நான் சேர்ந்து இப்ப சுவிசேஷ அறிவிக்க போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேனா 아들하고 딸하고 둘이 있는데 என்னுடைய மகனும் மகளும் ரெண்டு பேரும் வீட்டுல இருக்காங்க. 우리가 없으니까 아들이 밥을 해요. நான் இல்லாதனால என் பையன் தான் வந்து சாப்பாடு செய்வான். 밥을 먹고 난 다음에 설거지는 지 동생한테 시켜요. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப பாத்திரம் கழுவுறது எல்லாமே தங்கச்சி கிட்ட அப்ப அவர் பொறுப்பை கொடுத்துருவார். 그리고 우리가 늦게 들어오면 அப்புறம் நாங்க லேட்டா ஒரு சில நேரத்துல வந்தோம்னா
우리 자는 자리에 이불을 다 깔아놔요. நாங்க தூங்குறதுக்காக இந்த பெட்ஷீட் பெட் எல்லாத்தையுமே அவங்க எங்களுக்காக கிளீனா அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. 그때 우리 방에는 침대가 없었기 때문에 அந்த நாட்கள்ல எங்க ரூம்ல வந்து பெட் இல்ல. 이 한국식 그 베드인 이불을 깔았다가 걷었다가 그래야 돼요. கொரியால வந்து இப்ப இந்த பெட்ஷீட்டை வந்து நீங்க போத்தி எடுக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். 저녁에 오면은 밥 먹고 설거지 싹 해놓고 இப்ப ராத்திரி ஆச்சுன்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையுமே அவங்க கழுவி வைக்கிறாங்க. 그리고 아버지 어머니 잠자리를 딱 깔아놓는 거예요. அப்பா அம்மா இப்ப படுக்கிறதுக்காக அந்த பெட்ஷீட்டையும் மேட்ரஸையும் எல்லாத்தையுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி அங்க வைக்கிறாங்க. 초등학교 5학년 6학년 때 그렇게 살았어요. ஒரு நடுநிலை பள்ளி மாணவனுடைய வயது தான், ஆனா அந்த காலத்திலே இந்த மாதிரி அவங்க கத்துக்கிட்டு வாழ்ந்தாங்க. 우리 아이들이 더 크는데 ஏன் அதுக்கப்புறம் என் பசங்க இன்னும் வளர்ந்தாங்க. 우리 아이들을 우리가 키운 게 없어요. நாங்க தனியா அவங்கள வளர்க்கலங்க. 교회 안에서 주일학교를 해요. சபைக்குள்ளாக இப்போ அந்த சண்டே ஸ்கூல்ல அவங்க பண்றாங்க. 거기 가면은 주일 학생들끼리 어울려서 다 배워요. அங்க போயிட்டு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. 이제 조금 더 커서 중학교 들어가니까 학생 캠프라는 게 있어요. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் நம்முடைய சர்ச்சில் நடத்துவாங்க. 학생 캠프 가니까 거기서 다 가르쳐 줘요. ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப்ன்றதுனால அந்த இடத்துல எல்லாத்தையுமே பசங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. 고등학교 다니고 அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல், 나중에 대학교 다니고 அதுக்கப்புறம் காலேஜுக்கு போறாங்க. IYF라는 게 있어요. அப்புறம் IYFன்ற கேம்ப் இருக்குது. IYF 안에 들어가서 배우고 일을 해요. IYFக்குள்ள போயிட்டு இப்போ அதில் கத்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. 대학교 다니면서 그냥 다니는 게 아니고 IYF 활동을 해요. யூனிவர்சிட்டிக்கு அவங்க போனாலும் சரி, இப்போ சும்மா காலேஜுக்கு மாத்திரம் போயிட்டு வரதில்ல, IYFோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவங்க பண்ணுவாங்க. 복음을 전하고 살아요. சுவிசேஷத்தை அறிவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 그러다가 교회 안에서 결혼을 했어요. அப்புறம் சபைக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆச்சு. 지금은 어떻게 살까요? இப்போ எப்படி வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்க? 엄청나게 바쁘게 살아요. ரொம்ப பிஸியா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 한 번은 우리 딸이 운전면허를 딴대요. ஒரு முறை என்னுடைய மகள் இந்த டிரைவிங் லைசென்ஸ் அவங்க வாங்க போனாங்க. 아 그래 운전면허를 그 필요하면 따야지. சரி, இப்போ இந்த டிரைவிங் லைசென்ஸ் கண்டிப்பா இப்போ தேவைன்னா நீங்க வாங்கி தான் ஆகணும்னு நான் சொன்னேன். 그런데 뭘 따려고 그러는데? 무슨 등급을 따려고 그러는데? சரி, எந்த விதமான டிரைவிங் லைசென்ஸ் வாங்க போறீங்க? 그러니까 이제 자기 혼자 몰고 다니면 되니까 이종보통이라고 하는 걸 딴대요. 그런 등급이 있어. டைப் ஆஃப் டிரைவிங் லைசென்ஸ். அது ஒரு வகையான டிரைவிங் லைசென்ஸ். ஆட்டோ கியர், ஆட்டோமேட்டிக் கியர் உள்ள கார் ஓட்டுறதுக்கான டிரைவிங் லைசென்ஸை வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. 그래서 제가 딸한테 이야기했어요. அதனால என் மககிட்ட நான் சொன்னேன், 너를 위해서는 그것만 따면 된다. உனக்காகனா இதை மாத்திரம் நீ வாங்கினா போதும். 그러나 네가 교회 일꾼으로 살려면 그거 갖고 안 돼. ஆனா நீ சபையினுடைய வேலையாளாக நீ வாழ போறனா அது மாத்திரம் பத்தாது. 무슨 차든지 다 몰 수 있는 일종을 따야 돼. என்ன காரா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஓட்டக்கூடிய அந்த ஒரு லைசென்ஸை நீ வாங்கணும். 스틱도 몰고 큰 차도 몰고. சின்ன காரோ இருக்கு, பெரிய ட்ரக்கா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஓட்டுற அளவுக்கு ஒரு லைசென்ஸ். 아빠 너무 어려워요. அப்பா அது ரொம்ப கஷ்டம். 어렵지만 그걸 따야 돼. கஷ்டமா இருந்தாலும் நீ அதை நீ வாங்கணும். 같은 친구들이 가가지고 다른 친구들은 2주 만에 다 땄어요. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 வாரத்திலே எல்லாரும் டிரைவிங் லைசென்ஸ் வாங்கிட்டான். 우리 딸은 계속 떨어지는 거예요. ஆனா என் மகன் வந்து தொடர்ந்து ஃபெயில் 계속 떨어졌어요. இன்னும் கண்டினியூஸா அவங்க தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே இருந்தாங்க. 아마 운전면허 시험 치러 10번도 더 갔을 거예요. டிரைவிங் லைசென்ஸ் டெஸ்ட் மட்டும் 10 தடவைக்கு மேல எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 아빠 너무 어려워요. அப்பா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 그냥 오토 닦아요? சரி, நான் அந்த ஆட்டோமேட்டிக் கியர் லைசென்ஸ் மட்டும் வாங்குறேன். 아니. இல்ல, 그걸 따면 너 혼자 사는 건 괜찮아. அத நீ வாங்கும்போது நீ தனியா வாழ்ந்தனா அது பரவாயில்ல. 네가 교회 일꾼으로 살려면 그거 갖고 안 돼. ஆனா நீ சர்ச்சுல வேலையாள நீ வாழ போற, அப்ப இது மாத்திரம் பத்தாது. 1등 스틱으로 따. சரி, இந்த கியர் யூஸ் பண்ணி ஓட்டுற அந்த காருக்கு லைசென்ஸும் நீ வாங்கணும். 한 달 뒤에 아빠 나 운전면허 땄어요. ஃபர்ஸ்ட் அதை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் அப்பா எனக்கு லைசென்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. 그래가지고 운전면허증을 카메라로 찍어서 나한테 보내줬어. டிரைவிங் லைசென்ஸ் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனா. 잘했다. சரி, நல்லா செஞ்சிருக்க. 자기를 위해서 살면은 편하게 살아도 돼요. தனக்காக அவங்க வாழ்ந்தாங்கன்னா, சௌகரியமா வாழ்ந்தாங்கன்னா போதும். 네가 교회의 사람으로 교회 일을 하려면 그거 갖고 안 돼. ஆனா சபையினுடைய ஒரு வேலையாளாக இப்ப சபையை வேலையை செய்ய போகிறீங்கன்னா அந்த லைசென்ஸ் மாத்திரம் போதாது. 교회가 필요한 것을 네가 얻어야 돼. சபைக்கு தேவையான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ வாங்கணும். 어렵지만 그렇게 해야 돼. கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த வழியில தான் செஞ்சே ஆகணும். 그래서 우리 딸이 그 면허증을 땄어요. அதனால என்னுடைய மகள் இந்த டிரைவிங் லைசென்ஸை வாங்கினாங்க. 차가 없는 거예요. ஆனா இப்ப கார் இல்ல. 처음에는 그러더라고. 아빠 차가 없는데 운전면허를 뭐랬다? ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, அப்பா காரே இல்லையே, அப்ப எதுக்கு தான் நான் டிரைவிங் லைசென்ஸ் வாங்கணும்? 차를 갖다 놓고 운전면허를 따는 게 아니야. காரை வாங்கினதுக்கு அப்புறம் தான் டிரைவிங் லைசென்ஸ் வாங்கணும் இல்ல.
믿음으로 운전면허를 따면 하나님이 차를 줘. விசுவாசத்தின் மூலமா நீங்க ஃபர்ஸ்ட் டிரைவிங் லைசென்ஸ் வாங்குனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு காரும் கொடுப்பாரு. 아멘. ஆமென். 우리 딸이 운전면허를 땄어요. 어렵게. ஃபர்ஸ்ட் என் மகள் வந்து இப்போ கஷ்டப்பட்டு இந்த டிரைவிங் லைசென்ஸ் வாங்கிட்டாங்க. 아유, 아빠 운전면허 따기 너무 어렵다. அப்பா அந்த டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். 쉽게 따는 것보다 어렵게 따는 게 좋아. ஈஸியா டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறத காட்டிலும் கஷ்டப்பட்டு டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறது ரொம்ப நல்லது. 여러분 세상에서 쉬운 게 좋잖아요. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஈஸியா இருக்கிறதா எல்லாரும் விரும்புவாங்க. 여러분 쉬운 것보다 어려운 게 좋아요. ஆனா உங்களுக்கு இந்த ஈஸியா இருக்கிறத காட்டிலும் கஷ்டமா இருக்க விஷயங்கள் தான் ரொம்ப நல்லது. 어렵게 딴 게 좋다. கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வாங்குறது நல்லது. 그런데 이제 결혼을 해서 우리 딸의 사위가 생겼어요. திருமணம் ஆனதுக்கு பிறகு இப்போ எங்க மகளுக்கு இப்போ ஒரு மருமகன் வந்தார். 사위가 차를 조그만 걸 몰고 다니는데 ஒரு மருமகன் கிட்ட வந்து ஒரு சின்ன கார் ஒன்று இருந்தது. 그 회사에서 கம்பெனில இருந்து 네가 회사를 위해서 일을 하니까 회사에서 차를 뽑아줄게. கம்பெனில இருந்து நீங்க வேலை செய்யறதுனால கம்பெனில இருந்து உங்களுக்காக ஒரு கார் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. 그래가지고 카니발이라고 하는 큰 차를 회사에서 뽑아준 거예요. அதுக்கப்புறம் இந்த கியா கார்னிவல்ன்ற ஒரு பெரிய காரை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. 그 세금도 회사에서 다 내주고, 예? 세금도 회사에서 다 내주고, 텍스, அந்த டாக்ஸ் கூட இப்ப கம்பெனில இருந்து அதுக்காக கொடுக்குறான். 기름값도 다 주고, பெட்ரோல் பணமும் கம்பெனில இருந்து கொடுக்குறான். 고속도로 가면 운임비도 다 주고. இப்ப ஹைவேஸ்க்கு போற அந்த பாஸும் அவங்க எல்லாமே கொடுக்குறான். 난 자기는 타고만 다니면 돼요. அவங்க இப்ப கார்ல ஏறி பயணம் செஞ்சா மாத்திரம் போதும். 얼마나 좋아요. எவ்வளவு நல்லதுன்னு பாருங்க. 그러니까 가지고 있던 탈을 이제 제 딸한테 준 거예요. இப்ப அவர் வச்சிட்டு இருந்த காரை இப்ப என் பொண்ணு கிட்ட அவர் கொடுத்துட்டார். 아기가 있으니까 이 차 타고 다녀라. இப்ப உங்க பசங்க இருக்கிறதுனால நீ இந்த காரை யூஸ் பண்ண அவர் மனைவி கிட்ட கொடுத்துட்டார். 차가 생겼잖아요. இப்ப ஏற்கனவே கார் வந்துருச்சு இல்லையா? 지금도 그 차 끌고 다니면서 교회 일을 해요. இன்னும் அந்த காரை எடுத்துட்டு அவங்க சர்ச்சோட வேலையை செய்யறாங்க. 굉장히 바빠요. ரொம்ப பிஸியா இருக்கான். 사모님이 은혜야 설거지. 은혜. 은혜는 우리 딸 이름. 은혜ன்றது என் பொண்ணோட பேர் வந்து நீ டிஷ் வாஷ் பண்ணு அப்படின்னு சாமானியம் கூப்பிடுறான். 그러면 부엌에 들어가 설거지 해요. அப்ப உடனே அவன் கிச்சனுக்கு போயிட்டு பாத்திரம் கழுவான். 은혜야 주일학교. 은혜 வா சண்டே ஸ்கூல். 그러면 또 뛰어가서 주일학교 막 해요. சீக்கிரம் ஓடி போய் அப்ப அவங்க அந்த சண்டே ஸ்கூல்ல நடத்துவான். 은혜야 피아노. இப்ப இவங்க பியானோ நீ வாசிக்கணும். 그럼 또 올라가서 피아노 쳐요. மறுபடியும் வேலை போயிட்டு இந்த பியானோ வாசிப்பான். 은혜야 전도 갔다 와. அங்க நீ போயிட்டு வா. 또 전도하러 가요. இப்ப அவங்க சுவிசேஷ அறிவிச்சிட்டு வருவாங்க. 우리 딸이 셋째를 배 갖고 만삭이 됐어요. இப்ப மூணாவது குழந்தைய வந்து அவங்க பிரசவம் எடுத்திருக்காங்க. 배가 이렇게 போன 나왔단 மாசம் 말이에요. போன மாசம் தான் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. இப்ப வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு. 그런데 교도소에 마인드 강연을 하러 갔어요. ஆனா இப்போ அவங்க ஒரு முறை இந்த பிரிசனுக்கு போயிட்டு மைண்ட் எஜுகேஷன் செய்ய போயிருந்தாங்க. 배가 이렇게 나와가지고 가서 마인드 강연을 했어요. இவ்வளவு பெரிய வயிறு இருக்கிற அந்த பெண்மணி போயிட்டு இப்ப உள்ள போயிட்டு மைண்ட் எஜுகேஷன் செய்யறாங்க. 그 교도관이 우리 딸한테 물었어요. அந்த சிறைச்சாலை அதிகாரி வந்து எங்க பொண்ணு கிட்ட கேட்டாங்க. 아이 선생님 아기를 언제 납니까? உங்க பையன் வந்து எப்ப பிறப்பான் அப்படின்னு கேட்டாங்க. 내일 납니다. நாளைக்கு பிறக்க போகிறாங்க. 내일 출산하는데 오늘 와가지고 마인드 강연하는 거예요. நாளைக்கு இப்போ அவங்க பிள்ளை வெளியில வர போகுது. ஆனா அதுக்கு முந்தின நாள் இப்போ ஜெயில் வரைக்கும் போயிட்டு மைண்ட் எஜுகேஷன் பண்றாங்க. 그러니까 그 교도관이 이야기하기를 அதனால அந்த அதிகாரி சொன்னார். 아유 선생님 고맙습니다. ஐயோ ரொம்ப நன்றிங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்தது. 애 낳고 100일 되면 또 오세요. இப்போ உங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் 100 நாள் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வாங்கன்னு சொன்னார். 그런데 애 낳고 50일 됐는데 저한테 전화를 한 거예요. ஆனா இப்போ பிள்ளை பிறந்து இப்போ 50 நாள் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க. 아빠 어디 가냐? அப்பா எங்க போறீங்க? 나 지금 마인드 강연하러 가요. நான் இப்போ மைண்ட் எஜுகேஷன் பண்றதுக்காக போறேன்பான்னாங்க. 어디 가는데? எங்க போறீங்க? 군부대에 마인드 강연하러 간대요. இப்போ இந்த ராணுவத்தினுடைய தளத்துல மைண்ட் எஜுகேஷன் பண்றதா 애 சொன்னாங்க. 낳아갖고 50일밖에 안 됐는데 இப்போ பிள்ளை பிறந்து 50 நாள் மாத்திரம் தான் ஆச்சு. 엄청 바쁘게 삽니다. ரொம்ப பிஸியா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 우리 딸 굉장히 행복하게 살아요. ஆனா என்னுடைய மகளோ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 남자 아이만 4 낳았어요. வெறும் ஆண் பிள்ளைகள் மாத்திரம் 3 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். 잘 모르시는 모양인데 내가 이거 아무나 잘 보여주는 건 아닌데 நான் சும்மா எல்லார்கிட்டயுமே நான் இதை காமிக்க மாட்டேன். 이게 우리 손자예요. இவங்க தான் என்னுடைய பேர பசங்க. 아들이 넷, 딸이 넷. 4 பொண்ணுங்க 4 பசங்க. 그래서 8명이에요. அதனால மொத்தம் 8 பேர். 우리 아이들이
교회 안에서 행복하게 삽니다. எங்க பசங்க இந்த மாதிரி சபைக்குள்ள ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 내가 히스기야 왕을 생각하면서 그런 생각을 한 거예요. நான் எசேக்கியா ராஜாவை பத்தி தியானிக்கும் பொழுது இது எல்லாத்தையுமே நான் யோசிச்சு பார்த்தேன். 야, 만약 그때 히스기야 왕이 사신이 왔을 때 그 ஒருவேளை இந்த எசேக்கியா ராஜாவுக்கு இப்ப ஆட்கள் தேடி வரும்போது 사신에게 자기가 구원받은 걸 이야기했더라면 அந்த ஆட்கள் இடத்துல இப்ப நான் ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட சாட்சியை சொல்லியிருந்தாருன்னா 이 나라에는 크신 하나님이 살아계시고 ஓ இந்த தேசத்துல உயிருள்ள தேவன் இருக்கிறார். 하나님이 내 모든 죄를 사해 주시고 இந்த தேவனுடைய எல்லா பாவத்தையுமே கழுவி 나를 죽을 병에서부터 이렇게 살려주셨고 என்ன கொடிய நோயிலிருந்து இப்படியாக அவர் உயிர் பிழைக்க செய்தார். 날마다 내 삶 속에 하나님이 함께 살아계신다. நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்னோட சேர்ந்து அவர் இருக்கிறார். 그에게 하나님을 보여줬더라면 இந்த வகையில தேவன் அவர் காண்பித்திருந்தார்னா 쳐들어와서 다 뺏어갈 일이 없겠죠. அவர் உள்ள இந்த மாதிரி போர் தொடுத்து எதையுமே அவங்க எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. 히스기야 왕이 사는 동안에 하나님을 섬기고 살았더라면 எசேக்கியா ராஜா வாழ்கிற வரையிலும் தேவனை சேவை செய்து அவர் வாழ்ந்திருந்தார்னா 아들이 태어나서 아버지를 보고 하나님을 섬기는 삶을 배웠을 거 아닙니까? மகன் பிறந்து அதுக்கு பிறகு தேவனை சேவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை தான் அவங்க கற்றுக்கொண்டிருப்பாங்க. 그러면 그 자식들이 얼마나 행복했을까요? அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்களும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. 그런데 안타깝게도 히스기야 왕은 구원을 받았지만 ஆனா வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னதுன்னா இப்ப எசேக்கியா ராஜா ரட்சிப்பை பெற்றிருந்தும் 죽을 병에서 사는 은혜를 입었지만 கொடிய நோயிலிருந்து இப்ப உயிர் பிழைக்கக்கூடிய கிருபையை அவர் பெற்றிருந்தும் 그런데도 그는 복음을 나타내지 않고 자기를 위해 산 거예요. ஆனாலும் அவர் சுவிசேஷத்தை காண்பிக்காமல் தனக்காகவே அவர் வாழ்ந்தார். 사랑하는 여러분, அன்பான சகோதர சகோதரிகளே, 여러분과 저는 천국에서 만날 사람입니다. நீங்களும் நானும் பரலோகத்தில் சந்திக்க போகிற ஜனங்கள். 또 여러분 가운데 많은 분들이 복음 안에 귀한 삶을 살아서 உங்கள் மத்தியில் பலர் இந்த சுவிசேஷத்திற்குள்ளாக விளையாடப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து 천년의 왕국을 살 때 함께 상을 받게 되기를 원합니다. 1000 வருட இந்த அரசாட்சி ஆளும் பொழுது சேர்ந்து எல்லாருமே பரிசுகளை பெறுவோம் என்று நான் நம்புகிறேன். 저는 천년 때 이렇게 살고 싶어요. நான் 1000 வருட அரசாளும் பொழுது இப்படியாக எனக்கு வாழ எனக்கு விருப்பம். 그때는 제가 부활의 몸을 입고 이 땅에 와 있거든요. அந்த நேரத்துல உயிர் தெழுந்த சரீரத்தை உடுத்தி நான் இந்த பூமிக்கு வந்திருப்பேன். 지금은 내가 이 흙으로 된 몸을 입고 있어서 시간과 공간의 지배를 당해요. இப்போ நான் இந்த மண்ணின் மூலமாக வந்த இந்த சரீரத்தை உடைத்திருக்கிறதுனால நேரமும் காலமும் இந்த சரீரத்தை பாதிச்சு கொண்டே இருக்குது. 한국에 우리 집에서 여기를 오려면은 버스를 타고 인천공항까지 가야 돼요. 5시간 동안. தென்கொரியாவிலேருந்து இப்போ நான் இங்கே இந்தியாவுக்கு வரணும்னா முதல்ல நான் இருக்கிற இடத்துல இருந்து பஸ்ஸில் ஏறி 5 மணி நேரம் இன்ச்சன் ஏர்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். 또 인천에서 수속을 밟아가지고 비행기 타는 데까지 가야 돼요. அதுக்கப்புறம் இன்ச்சன்லேருந்து இப்போ இந்த இமிகிரேஷன் இந்த செக்யூரிட்டி போர்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறணும். 인천공항에서 비행기를 타고 델리까지 7시간 반 와야 돼요. இன்ச்சன் ஏர்போர்ட்லேருந்து ஏறி 7.5 மணி நேரம் பயணம் செய்து டெல்லி ஏர்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். 델리에서 또 짐 찾아가지고 다시 붙이고 또 거기서 떠야 돼요. டெல்லியிலேருந்து மறுபடியும் என்னுடைய பேக்கேஜை கிளைம் பண்ணி மறுபடியும் அதுக்கப்புறம் செக் இன் பண்ணணும். 2시간 반인가 얼마 온 것 같아요. 2.5 மணி நேரம் அதுக்கப்புறம் பயணம் செஞ்சு நான் இங்கே சென்னைக்கு வந்து நினைக்கிறேன். 젠나이에서 오니까 이제 우리 선교사님이 저를 데리고 또 교회까지 갔어요. அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய ஊழியக்காரர் என்னை அழைத்து அவருடைய சபைக்கு கூட்டிட்டு போனார். 오는 길이 참 복잡해요. இங்கே வரதுக்கு அவ்வளோ குழப்பம். 시간도 28시간 걸려요. நேரம் கூட இப்போ கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகுது. 또 오면서 또 비행기 안에서 먹어야 돼요. அப்புறம் இப்போ நான் வர இந்த நேரத்தில் ஃப்ளைட்டுக்குள்ளே நான் சாப்பிடணும். 그런데 여러분 제가 부활의 몸을 입으면 ஆனால் யோசிச்சு பாருங்க, நான் உயிர் தெரிந்த சரீரத்தை உடைத்திருந்தேன்னா 그 모든 것들이 없어요. இந்த மற்ற எல்லா விஷயங்களும் தேவையில்லாத விஷயத்தை நான் நீக்கலாம். 내가 마음으로 생각하는 순간 거기를 가버려요. நான் இதயத்தில் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த நிமிஷமே அங்கே போக முடியும். 예수님이 그렇게 부활의 몸을 입고 사셨잖아요. இயேசு கிறிஸ்து அந்த உயிர் தெரிந்த சரீரத்தை உடுத்தி இந்த பூமியில வாழ்ந்தார் இல்லையா? 고린도전서 15장에 보면 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 예수님이 부활해서 500여 형제에게 일시에 자기를 보였다고 그랬어요. இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததுக்கு பிறகு இப்போ 500 ஜனங்களுக்கு வந்து தன்னை ஒரே நேரத்துல 500 இடங்கள் அவர் காட்சி அளித்தார் நம்ம பார்க்கிறோம். 그건 500명을 모아놓고 자 봐라 내가 살았다 이렇게 보여준 게 아니에요. 500 பேரை ஒன்று சேர்ந்து பாருங்க நான் உயிர் தெரிந்தேன் அப்படி காண்பிக்கலங்க. 각각 떨어져 있는 500명에게 동시에 자기를 보여줬다는 거예요. ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஜனங்களை இந்த மாதிரி 500 ஜனங்களுக்கு மொத்தமா அவர் காண்பிக்கிறார் ஒரே நேரத்துல. 생각만 해도 부활의 몸은 신비합니다. நான் யோசிச்சு மட்டும் பார்த்தாலே இந்த உயிர் தெரிந்த இந்த சரீரம் அவ்வளோ அற்புதமா இருக்கு. 영원히 죽지 않고 நித்தியமா மரிக்காத சரீரம், 병들지 않고 வியாதியும் அடையாது, 쇠하지 않고 아프지 않고 அதுக்கு எந்த வியாதியும் வராது. 그 몸을 입고 있는 겁니다. அந்த சரீரத்தை நம்ம உடுத்திருப்போம். 천사가 흠모한대요. தேவ தூதர்களை போல நாம் இருப்போம். 그때 그 몸을 가지고 அந்த சரீரத்தை உடுத்தி கொண்டு 천년을 이 땅에 있는데 1000 வருஷம் நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 이건 비밀인데 내가 얘기를 해줄까 말까? இது ரகசியம், இதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா வேளாமான்னு எனக்கு தெரியல. 얘기해드릴까요? சொல்லட்டுங்களா?
이 지구는 동그랗기 때문에 இந்த பூமியானது இப்போ ரவுண்டா இருக்கிறதுனால 한쪽은 낮이고 한쪽은 밤이에요. ஒரு பக்கத்துல வந்து இப்போ டே, இன்னொரு பக்கத்துல வந்து அது நைட்டு. 맞지요? சரிங்களா? 그래서 그때 제가 이 지구의 낮이 되는 쪽만 다니면서 구경을 하려고요. அந்த அந்த நாட்களை நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சூரியன் இருக்கிற இந்த பகல் இருக்கிற இடங்களுக்கு மாத்திரம் நான் போகணும்னு நான் யோசிக்கிறேன். 1000년이면은 36만 5천 일이에요. 1000 வருஷம்னா 3,65,000 நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 365 곱하기 1000. நாட்களா நீங்க 1000 × 365 நாட்கள் கணக்கிட்டு பாருங்க. 한쪽은 밤이고 한쪽은 날이니까 이쪽 갔다가 이 저기 여기가 낮이 되면 이쪽 갔다 그러면 하루에 두 군데 갈 수 있어요. ஒரு நாளைக்கு இந்த பக்கம், ஒரு நாளைக்கு இந்த பக்கம் அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா 2 இடத்துக்கு மாத்திரம் தான் நீங்க போக முடியும். 그러면 73만 군데예요. 7,30,000 நாட்கள் வந்து அதுக்கப்புறம் வீணாய் போகிற மாதிரி. இப்ப நீங்க இரவு இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா, 우리가 구원을 받으면 하나님의 천사가 와 있어요. நம்ம ரட்சிப்பு பெற்றுக்கொண்டோம்னா தேவ தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. 여러분 그런 거 아세요? இதெல்லாமே உங்களுக்கு தெரியுங்களா? 모든 천사는 부리는 영으로서 구원 얻을 후사를 섬기라고 보내라. 그래서 எல்லா தேவ தூதர்களுமே இப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஆத்மாக்களோட சேர்ந்து இருங்க அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கட்டளை. 여러분이 구원을 받았다면 நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா 여러분 주변에 여러분을 섬기는 천사들이 있어요. உங்களை சுற்றிலும் உங்களுக்காக சேவை செய்கிற தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. 눈을 크게 뜨고 한번 보세요. உங்களுடைய கண்ணை கொஞ்சம் பெருசா திறந்து பாருங்க. எல்லா இடத்துலயுமே 여러분을 섬기는 천사들이 와 있어요. உங்களுக்காக சேவை செய்கிற தேவ தூதர்கள் எப்பயுமே உங்க கூட இருக்கிறாங்க. 내가 내 천사한테 이야기했습니다. நான் என் தேவ தூதரை பார்த்து நான் பேசினேன். 내가 나중에 구경 갈 때를 리스트를 뽑아놔라. நான் எங்கெங்கெல்லாம் போகணுன்ட்டு அந்த லிஸ்ட் ரெடி பண்ணு. 100만 군데. குந்தே 1 million. ஒரு 10 லட்சம் இடங்களை தயார் செய்யணும். நான் அந்த தேவ தூதர்கிட்ட நான் ஆர்டர் பண்ணேன். 그래서 이 땅의 가장 아름다운 곳을 100만 군데 뽑아놓고 இந்த உலகத்திலேயே இப்ப ரொம்ப ரொம்ப அழகான 10 லட்சம் இடத்தை வந்து நீ லிஸ்ட் அவுட் பண்ணு. 1000년 동안 하루에 2 군데씩 다니면서 구경할 거예요. 1000 வருஷமா நான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 இடத்துக்கு நான் போயிட்டு நான் பார்க்க போறேன். 왜냐하면 이 땅은 어차피 마지막에 불타 없어질 거거든요. ஏன்னா கடைசியில இந்த பூமி முற்றிலுமாக அக்கினியினால எரியப்பட போகுது. 불타기 전에 하나님이 지으신 아름다운 곳을 보고 싶단 말입니다. ஆனா அக்கினியினால எரியப்படுறதுக்கு முன்னாடி கர்த்தர் உருவாக்கின இந்த அழகான இடங்கள் எல்லாத்தையுமே எனக்கு பார்க்கணும்னு விருப்பம். 혹시 동의하시는 분들은 저하고 같이 가도 돼요. என்ன மாதிரி யோசிக்கிறவங்க என் கூட நீங்க வந்தாலும் போதும். 아, 괜찮은 아이디어입니까? கொஞ்சம் இந்த ஐடியா ஓகேங்களா? 예, 그때 우리 같이 갑시다. சரி, அந்த நாட்கள்ல நம்ம சேர்ந்து போகலாம். 이번에 와서 말씀을 들으신 여러분들, இந்த முறை இங்க வந்து தேவனுடைய வார்த்தை கேட்ட எல்லா ஜனங்களுக்குமே 히스기야 왕의 전철을 밟지 마십시오. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையினால நீங்க பாதிக்கப்பட வேண்டாம். 여러분을 지키고 여러분의 가정을 지키며 நீங்க உங்களை பாதுகாத்து உங்களுடைய குடும்பத்தினரை நீங்க பாதுகாத்தீங்கன்னா 여러분의 자녀들이 복되게 살 수 있는 방법, உங்களுடைய பிள்ளைகளையும் இப்போ ஆசீர்வாதமான வகையில வாழக்கூடிய அந்த செயல்முறை எது? 그것은 여러분이 복음과 함께하며 복음을 지키는 것입니다. நீங்க இந்த சுவிசேஷத்தோட சேர்ந்து வாழ்ந்து இந்த சுவிசேஷத்தை பாதுகாக்கிறத தவிர வேற வழி கிடையாது. 여러분들이 복음과 함께하는 동안 하나님도 여러분을 도우실 இந்த 것입니다. சுவிசேஷத்தோட நீங்க சேர்ந்து இருக்கிற வரையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவுவார். 감사합니다. 오늘은 제가 여기까지 말씀을 드리겠습니다. நன்றி. நான் இன்றைக்கு இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். 예, 제가 기도드리겠습니다. நாம் ஜெபிப்போம். 거룩하신 하나님 우리 아버지 감사합니다. பரிசுத்த பரலோக பிதாவே உமக்கு நன்றி. 하나님께서 우리에게 말씀을 주셨습니다. தேவன் நீர் எங்களுக்கு இந்த வசனத்தை நீர் கொடுத்தீர். 우리가 하나님 나라를 볼 수는 없지만 தேவ ராஜ்யத்தை எங்களால் காண முடியாது. 이 말씀을 통해서 하나님 나라를 보고 ஆனால் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீர் அதை காண்பித்தீர். 또 하나님께서 우리에게 하시고자 하는 말씀을 듣습니다. அது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்காக பேச நினைத்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம்.
2000년 전에 십자가에 달려 고난을 받으시고 피를 흘리신 예수님. 2000 வருடத்துக்கு முன்பதாக சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்த அந்த இயேசு, 그 예수님의 피가 헛되지 않아서 우리의 모든 죄를 씻었습니다. அந்த இயேசுடைய ரத்தம் வீணாய் போகவில்லை, எங்களுடைய அனைத்து பாவத்தையும் அது கழுவியது. 예수님의 고난과 그 피로 인해서 우리 모든 죄가 씻겨진 걸 믿습니다. இயேசு கிறிஸ்துடைய இந்த பாடுகளும் அவருடைய ரத்தமும் எங்களுடைய அனைத்து பாவத்தையும் கழுவியது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். 이번에 수양에 함께하 계신 우리 사랑하는 형제자매들과 함께 இம்முறை இந்த புத்துணர்ச்சி முகாமில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையுமே 또 한 주간 말씀을 나눌 수 있게 도와주셔서 감사합니다. அது மாத்திரமல்லாமல் இந்த ஒரு வாரமாக என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. 비록 통역이라고 하는 과정을 통해서 말씀을 전하지만 மொழிபெயர்ப்பு மூலமாக என்னுடைய வார்த்தையை பிரசங்கித்தாலும் 하나님의 성령께서 우리와 함께 해주시고 தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோட நீர் இடைப்படுவீராக. 또 우리가 전하는 말씀 안에서 함께 은혜를 입을 수 있게 하셔서 감사합니다. நாம் அறிவிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சேர்ந்து கிருபையை பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். 이번에 말씀 안에서 은혜를 입은 형제 자매들과 இம்முறை இந்த வசனத்தின் மூலமாக இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுமே, 또 새롭게 복음을 듣고 마음의 모든 죄사함을 받은 형제 자매들이 அது மாத்திரமல்ல இப்பொழுதுதான் புதியதாக இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய உள்ளத்திலும் 이제 교회로 말미암아 길리움을 받아서 சபையின் மூலமாக அவர்கள் வளர்ச்சியை பெறுவார்களாக. 펴주시는 영광을 덧입게 되기를 바라고 சபைக்குள் இருக்கக்கூடிய தேவனுடைய மகிமையை அவர்களும் சேர்ந்து பெறுவார்களாக. 교회와 함께 복음을 전하면서 சபையோடு அவர்கள் இணைந்து சுவிசேஷத்தை அறிவித்து 하나님의 크신 은총을 입게 되기를 바랍니다. தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக வழிநடத்தப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும். 예수님께서 승천하시면서 우리에게 마지막에 남겨주신 말씀, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது உயிர்த்தெழுந்து மேலே செல்வதற்கு முன்பதாக எங்களிடம் அவர் சொன்ன கடைசி வார்த்தை, 성령이 너에게 임하시면 권능을 받고 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து 예루살렘과 온 유대와 사마리아와 땅 끝까지 이르러 나의 증인이 되리라고 말씀하셨습니다. எருசலேம் முதற்கொண்டு சமாரியா முழுவதிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் நீர் கூறீர். 하나님의 그 기쁘신 뜻을 따라서 형제 자매들의 삶이 복음 앞에 자기를 드릴 수 있게 되기를 바랍니다. தேவனுடைய இந்த பிரியமான இந்த சித்தத்தை பின்பற்றி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுமே வாடும்படியாக நீர் செய்யும். 주님 앞에 감사와 영광을 돌리면서 예수 그리스도의 이름으로 기도드리옵나이다. தேவனே, உமக்கு முன்பதாக இந்த மகிமையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 아멘. ஆமென். 지금 잠깐 성찬식을 진행할 건데요. 성찬식 메시지